அரபி ஆஜமி இன்றைக்கும் பார்ப்பாங்க. ஆனால் டாக்டர் ஜாக்கிர் நாயக்க கூப்பிட்டு ஒரு அவார்ட் கொடுத்த உடனே அவர் என்ன பண்றாரு, மைக்க பிடிச்சிட்டு வேர்ல்ட்ல எனக்கு பெஸ்ட் தாய் அவார்ட் தந்திருக்காங்க மலிக் ஃபாத் அவார்ட். ஓ மாஷா அல்லாஹ், நான் என் திறமை என்ன அல்லாஹ் சொல்லல. அவர் சொன்னதை நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம். ஜாக்கிர் நாயக்காகிய நான் 8ஆம் ஆண்டுல என்கிட்ட வந்து பேர் கேட்டா நான் எப்படி பேர் சொல்லுவேன் தெரியுமா? ஜாக்கிர். அவர் வாயால சொல்றார், நான் இப்படித்தான் ஜாக்கிர். என் பேரை சொல்றதுக்கு எனக்கு இவ்வளவு நேரம் பிடிக்கும். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இதுதான் ஒரு துஆ. என்ன சொல்றாங்கடா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை வச்சு பகிரங்க அறிவிப்பு விடுறாங்க. மக்களே, அல்லாஹ் எனக்கு அறிவிக்கிறான், யுத்த கொடியை பிடித்துக் கொண்டு ஸைத் பின் ஹாரிஸா வீரமாக முன்னாடி போய் ஷஹீதாக்கப்பட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஷாமில் யுத்தம், மதீனாவில் லைவ் டெலிகாஸ்ட். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்றார்கள், ஜாஃபர் பின் அபி தாலிப் கொடியை பிடிக்கிறார். ஜாஃபர் பின் அபி தாலிப் கொலை செய்யப்படுகிறார். அப்துல்லா பின் ரவா கொடியை பிடிக்கிறார், அவர் கொலை செய்யப்படுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒருவாள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை பிடித்து முன்னாடி போகிறார். அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுக்கிறான். ஷாமில் இருந்து மக்கள் திரும்பி வாரார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மெசேஜ் சொல்ல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். யா ரசூலல்லாஹ், யுத்த களத்தில் உள்ள தோழர்கள் ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய உடம்பை பார்த்து 90க்கு மேல காயம் யா ரசூலல்லாஹ், 90க்கு மேல குத்தி இருந்தார்கள். முதுவை பிரட்டி பார்த்தேன், ஒரு காயமும் இல்லை. எல்லாம் முன்னாடி ஈட்டி அன்பு என்று முன்னாடி போய் அந்த தளபதிகள் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கொள்கைக்காக வேண்டி போராடினார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்துக்கு போய் கிடைச்சிட்டு அழுகிறார்கள் அவர்கள். இன்னொரு பக்கமாக வேற செய்தி போகுது, அதிலே தான் இஸ்னவு ஆல ஜாஃபர் தாமன், ஜாஃபருடைய குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுங்க. நம்ம சொல்லுவோமே கத்தம் ஓதாதீங்கன்னு, இந்த மாதிரி கத்தம் ஓதுறதுக்கு இது இல்ல, அந்த வீட்டுக்கு போய் சாப்பாடு கொடுங்கன்றமே, இந்த ஹதீஸை வச்சுதான் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தாருக்கு சாப்பாடு கொடுங்க. கவலையில் அவர்கள் கொக்கரிக்கிறார்கள், கவலைப்படுகிறார். அபூ தாலிபுடைய அடுத்த மகன் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்படுறாங்க. நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யாரை பின்பற்றான்? யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை சிந்தனையும் மன அமைதியும் என்ற தலைப்பு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்புக்கு வருவதற்கு முன்னாடி முக்கியமான சில விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யுமாறு நிர்வாகிகள் வேண்டிக் கொண்டார்கள். அதாவது, இந்த இஜ்திமாவுடைய ஏற்பாடுகள் செய்யப்படுகிற நேரத்தில் நிக்கவரட்டிய ஜும்மா பள்ளிவாசலால் ஒரு அறிவிப்பு விடப்பட்டிருக்கிறது. என்ன அறிவிப்பு என்று சொன்னால், இந்த இஜ்திமாக்களுக்கு நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று நிர்வாகிகள் அறிவித்திருக்கிறார்கள். அதுக்கு அர்த்தம் என்னண்டா, யாராவது ஒரு கல்யாணத்துக்கு கலந்து கொள்ள மாட்டோம் என்று மக்கள் மன்றத்தில் எழுப்பி சொல்ல மாட்டார்கள். கலந்து கொள்ள கூடாது என்று மக்களுக்கு சொல்வதற்கு தைரியம் இல்லாதவர்கள், நாங்க கலந்து கொள்ளாட்டி நீங்களும் கலந்து கொள்ள கூடாது என்ற ஒரு தோரணையில் தான் பள்ளிவாசலில் எழுந்து நாங்கள் இஜ்திமாவுக்கு கலந்து கொள்ள மாட்டோம் என்ற ஒரு அறிவிப்பு விட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமில்லை, யாரெல்லாம் கொள்கை பேசுகிறார்களோ அந்த கொள்கைவாதிகள் அவர்களுடைய மையத்தை அடக்கம் செய்வதே கேள்விக்குறிதான், மையவாடியை நாங்கள் தருவது கேள்விக்குறித்தான் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, ஒரு அடிப்படையை அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், அதாவது இந்த இஜ்திமாவில் நாம் பேசியது குர்ஆன் ஆயத்து, ஹதீஸ். இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பேசப்படுகிற நேரத்தில் இங்கே நாங்கள் வரமாட்டோம் என்று அவர்கள் சொல்லுவது குர்ஆனுக்கு நாங்கள் எதிரி, ஹதீஸுக்கு நாங்கள் எதிரி. இதைத்தான் அவர்கள் அம்பலப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் திருமறை குர்ஆனில் எது இருக்கிறதோ அதை மட்டும்தான் பேசுவோம் என்று சபதம் வாங்கிய கூட்டம். உங்களை மாதிரி பொய்யையும் பேசுவோம், பிரட்டியும் பேசுவோம், தப்பையும் பேசுவோம், எல்லாத்தையும் அனுப்புவோம் என்று சொன்ன கூட்டம் இல்லை. ஹதீஸ் கிதாபுகளோடு அரபு படிக்கிற மாணவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தைரியம் என்று சொன்னால், பக்கத்திலே மதரசா இருக்கிறது, கிதாபுகள் இருக்கிறது, எல்லாம் தெரிகிறது. எப்படி பேசுகிறார்கள்? மறுமை சிந்தனை இல்லை. அதான் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் நிரந்தரமாக வாழுவோம் என்றால் எதையும் பேசுவோம், எப்படி நடப்போம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை என்று சொன்னால், மறுமை என்று ஒன்று இருக்கிறது என்று
சொன்னால் அளந்து பேசுவோம், பயந்து பேசுவோம். அன்பு சகோதரர்களே, இந்த மறுமை சிந்தனை இல்லாததுனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனை. நீங்கள் என்ன பயமுறுத்தினாலும் என்ன சொன்னாலும் இதுக்கு எல்லாம் அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் பயப்பட மாட்டோம். அப்படி பயப்படுவதாக இருந்தால் இந்த சபையிலும் சில வேளை உளவுத்துறைகள் இருப்பார்கள். அவர்களுக்கு நான் முன்னாடி சொல்கிறேன், என்னுடைய பல நிகழ்ச்சிகளுக்கு உளவுத்துறையில் வந்திருந்தார்கள். என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் தெளிவாக பேசுகிறோம், பொய்யையும் பிரட்டுகளையும் பிரட்டி பேசுவது இல்லை. இந்த நாட்டிலே பல பிரச்சனைகளை நாங்கள் பேசுகிற நேரத்தில் அதுக்கு இது பிழை, இது சரியில்லை என்று பேசுகிற நேரத்தில் நமக்கு எதிராக களமிறங்கியது முஸ்லிம்கள். அக்குரணையில் பொதுபல சேனாவுக்கு வரிக்கு வரி பதில் என்று சொல்லி இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையுடைய ஒரு வானொலி நிகழ்ச்சியை கொண்டு வந்து வைத்து அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வந்திருந்தோம். அக்குரணைக்கு எந்த ஹாஜியாரிடமும் பணம் எடுக்கவில்லை. ஏனென்றால் கண்டியில் அவர்கள் பேசியது சுத்த போய், குர்ஆனை பற்றி சுத்தமாக போய் பேசினார்கள், ஹதீஸை பற்றி போய் சொன்னார்கள், முஸ்லிம்களை பற்றி போய் சொன்னார்கள். இது அனாதை இல்லை. இவர்கள் முஸ்லிம்கள் என்றால் அனாதை இனமா? தட்டி கேட்க யாரும் இல்லையா? ஒரு நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் எதை நாடினாலும் அதுதான் நடக்கும். இப்ப சாவண்டா இப்ப சாவுதான். இதுக்கு போற வழியில் மௌத்துண்டா மௌத்து தான். அதுக்கு அங்கால எவனுக்கு எதையும் மாற்ற இயலாது. இந்த நம்பிக்கையோடு நாம் பேசினோம். பிழைகளை சொல்லுகிற நேரத்தில் நமக்கு எதிராக யார் களமிறங்கியது? எடுத்து எல்லாத்தையும் முடக்கி போலீசார் எடுத்தார்கள். நிகழ்ச்சி செய்ய தரவில்லை. போய் வழக்கறிஞரோடு நான் போய் கேட்டா, பெரிய பள்ளிவாசல் தானே சொன்னாங்க, நீங்க ஊரை குழப்ப போறீங்களாமே. அட, இந்த சமுதாயத்தில் தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லையா? நாதியற்ற சமுதாயமா? அனாதைகளா? எதையும் நபியை பற்றி பேசினால் வாய் மூடி மௌனமாக இருப்பீர்களா? ஜிஹாது செய்ய இயலாது இந்த நாட்டில். நமக்கு ஜிஹாது ஹராம். வாள் தூக்குவது, துப்பாக்கி தூக்குவது ஹராம். ஏன் ஹராம்? திருமறை குர்ஆன் சொல்லுது 200 அவங்க இருந்தா நீங்க 100 இருக்கணும், அப்பதான் ஹலால். ஆனால் அஃலலுல் ஜிஹாத் இந்த சுல்தானில் ஜாகிலி அரசனுக்கு முன்னாடி போய் சிறந்த ஜிஹாது செய்யலாம். என்ன சிறந்த ஜிஹாது? அதான் வாயால பேசுற ஜிஹாத். இதை செய்தார்களா? பாட்டலி சம்பிக்க ரணவக்கு என்ற அமைச்சர் இந்த நாட்டு லங்காதிப பத்திரிகையில் எழுதுகிறார், முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு எந்த ஒரு பணியும் புரியாதவர்கள். எப்படி எழுதுகிறார்? இந்த எல்டிடி யுத்தத்தில் 92 பேர் முஸ்லிம் மேலே செத்திருக்கிறார்கள், 26,000 பேர் சிங்களவர்கள் செத்திருக்கிறார்கள். இந்த 92 பேர் செத்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த நாட்டுக்கு நலவு செய்த இனமா? இது கேட்டா இதுக்கு பதில் கொடுப்பதற்கு தலைமை பீடம் இல்லையா? இதை தடுக்கிறதுக்கு இருக்கிறீர்கள். மையத்தை அடக்கம் செய்ய மாட்டேன் பூச்சாண்டு போடுகிறீர்கள். இந்த கொள்கைவாதிகளுக்கு எதிராக சத்தியத்தை சொல்லுவோம் என்று சொன்னால் எங்கள் மையத்தை அடக்க விட மாட்டீங்களா? இவர்களுக்கு எதிராக பேச மாட்டீங்க. யாருக்கு எதிராக? அட, இப்படி பத்திரிகையில் எழுதுறானே, இந்த சமுதாயத்தை கொச்சப்படுத்தி மோசமாக பொய்யாக மக்காவில் இருப்பது நம்ம பள்ளிவாசல் இல்லை என்றும் அபகரிச்சதாகவும் பேசி எழுதுவார்களே, இதுக்கு பதில் சொல்ல ஒரு ஆளும் இல்லை. என்ன ஹராம் ஹலால் ஃபத்வாவில் நாங்கள் உங்களோட தான், ஜமியத்துல் உலமாவோட தான் இருந்தோம். ஹலாலா? இது நாட்டு மக்களோட உரிமை, குடி கொடுக்கணும் ஹலால். ஆனா நீங்க மாறி பிஸ்கட்டுக்கு ஹலால் கொடுத்தீங்க, எல்லாத்தையும் கொடுத்தீங்க. இதா இந்த நிக்கவெட்டி ரோட்டோட முன்னாடி போனா குர்நாகல் நடு சந்தியில கலே பண்டார் அவுலியா இருக்கிறார். கலே பண்டார் அவுலியாவுக்கு கும்பிட்டுட்டு அங்க 4 பொம்பளை வருவாங்க. நீங்க ஃபாத்தியா ஓதி அங்க வணக்கம் நடக்குது. இதுக்கு ஹராம் ஃபத்வா கொடுப்பது யார்? அதுக்கு ஜமியத்துல் வர மாட்டீங்களா? உங்க ஜுப்பால ஊத்தப்படக்கூடாது, நீங்க மேலிடத்தில் இருக்கணும். இதை பார்த்து நாங்க மௌலி ஆக்கணும். அல்லாஹ் எங்களை ஷஹீதாக்கட்டும், அல்லாஹ் ஷஹீதாக ஏற்றுக்கொள்ளட்டும். இதுக்கு பிறகு மையத்தை அடக்கம் செய்ய மாட்டோம் சொன்னால் நாங்கள் 1000 களம் இறங்குவோம். அல்லாஹ் மீது ஆணையாக படையெடுத்து வந்து கபரை தோண்டி நாங்கள் அடக்கம் செய்து விட்டு தான் போவோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த பலத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். என்ன நினைத்துக் கொண்டு பேசுகிறார்கள்? எது இஸ்லாம், எது முஸ்லீம், யார் முஸ்லீம்? மறுமை சிந்தனை இல்லாமல்
அவர்கள் அரங்கேற்ற எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் அப்படியே தலையை சாய்த்துக் கொண்டிருக்கணுமாம். இதுதான் இன்றைக்கு இஸ்லாம். தப்பு பிரச்சாரங்கள் விடப்படுகிறது. எல்லாரும் பயந்தாங்கோலி. எவனாலும் வந்து பேசினானா அல்லாஹ் காட்டினா. சஹாபாக்கள் வரலாறு, நபிமார்களோட தியாகம். மிம்பர்ல ஏறினா ஹஸ்ரத்தை பிடிக்கிறாரு. அழுகையும் கூச்சலும் உருக்கமும். அட பேசின ஹஸ்ரத்துல எங்க? எப்ப அல்லாஹ் சோதிச்சு பாப்பான்? களத்துல இருந்தியா? தப்பு தப்பா பேசுற நேரம் பெருமானாரை காப்பாத்தினாயா? அவருடைய மானபங்கப்படுத்துற நேரம், தப்பாக பேசுற நேரம், அதுக்கு எதிராக களமிறங்கியாயா? நீ ஆயுதம் தூக்க தேவையில்லை. முன்னாடி சொல்லி இதுக்கு மிச்சம் எது நடக்கும் அது நடக்கும். அல்லாஹ் எதை நாடினானோ அதுதான் நடக்கும். அதனால நிக்க விரட்டிய ஜமாத்துக்கு நாங்கள் சொல்லுகிறோம், எதுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நாடளாவிய ரீதியில் அப்படி மையத்திலிருந்து அடக்கம் செய்யாட்டி நாடளாவிய இருந்து ஆயிரம் ஆயிரமாக வந்து நாங்களே இன்ஷா அல்லாஹ் அடக்கம் செய்வோம். இந்த நாட்டு சட்டப்படி அடக்கம் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. பொது சூசான பூமியில கொண்டு போய் அடக்கம் செய்ய மாட்டாங்க. முஸ்லிம்களுக்கு பொதுவான மையவாடில தான் அடக்கம் செய்யணும். நாம் பசியாலையில எல்ல முல்லையில அடக்கம் செய்ய மாட்டேன்னு சொன்னார்கள். அடக்கம் செஞ்சு போலீஸ் பாதுகாப்போடு கௌரவமா அடக்கம் செஞ்சார்கள். அதனால் நிக்க வேண்டிய மக்களே, கொள்கையில் தளம்பல் ஏற்படுத்திடாதீங்க, தடமாறாதீங்க. இந்த செய்தியை முக்கியமா சொல்றேன். அதனால இதை முக்கியமா பதிவு செய்யுங்க. இவர்கள் இதையெல்லாம் தடுப்பதாக இருந்தா ஒரு சவால் விடுறோம். முதல்ல போய் தெமட்டமர்த்தடி பள்ளிவாசல்ல அந்த கபரை வணங்குறானே, நாட்டு தலைவர், எதிர்கட்சி தலைவர், செயலா எல்லாம் வருவாங்க. அதை முதல்ல தடி. சூரா ஹூத் 11வது அத்தியாயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் தலைமுடி நரைக்க பார்க்கிறது, அல்லாஹ் பயங்கரமாக பேசுறான். அந்த சூரா ஹூதை பரட்டுங்கள். எல்லா ஜமியத் உலமா உட்பட நிக்க விரட்டி சும்மா பள்ளிவாசலே உங்கள்கிட்ட கேட்கிறேன், இதை தடுங்க. முதல்ல ஒரு மிம்பர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரே ஒரு மிம்பரை ஒதுக்குங்க. ஒரே ஒரு ஜும்மால சூரா ஹூதை பரட்டுங்க. அதுல வசனம் வரும். என்ன வசனம்? வலிய தஜ்ரீபின் ஃபீ மௌஜின் கல்ஜிபால். மலைகள் அளவுக்கு அலைகள் அடிக்கிற நேரம். நூஹ் நபி 950 வருஷம் பிரச்சாரம் செய்தவர், அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர். இன்னி தாவுத்து கௌமி லைல வ நஹாரா வலா யஸிதும் துஆ இல்லா ஃபிராரா. யா அல்லாஹ், இரவு பகல் பார்க்காமல் உனக்காக பிரச்சாரம் செய்தேன் என்று சொன்ன நபி அவருடைய மகன் முன்னாடி நிற்கிறார். யா புனைய, என் அருமை மகனே, இருக்கபுமானா, என்னோட ஏறுறேன் பாப்பா கப்பல்ல. வலாத்தக்கும் ஆல் காஃபிரின், காஃபிரா போயிராத, காஃபிராயிராத, என்னோட கப்பல்ல ஏறுறேன். அவன் சொல்றான், ஷாவிலா ஜபலி அஸ்முனி மினல் மா, இந்த மலைக்கு மேல ஏறி என்ன காத்துக்கொள்ள எனக்கு தெரியும். பாப்பா நீங்க உங்க கட்சியில போங்க, நான் உம்மா கட்சி காஃபிர் தானா, இந்த மலைக்கு மேல ஏறி என்னை காத்துக்கொள்கிறேன் சொல்றேன். அப்ப பேசுறா சென்டிமெண்டா. வஹால பைனஹுமல் மௌஜ் ஃபக்கான முக்ரகின். என்ன பேசிட்டு இருக்கிறேன், அல்லாஹ் அலைய கொண்டு வந்து தலையில போடுறான். அந்த இடத்துல அப்படியே அலைய போடுறான். கண்ணு முன்னாடி துடிச்சு துடிச்சு சாகுறான். வகுலியல் அம்ர் ஃபஸ்தவத்தல் ஜூதி. கதையை முடித்து விட்டோம். ஜூதி மலையில கொண்டு போய் கப்பலை நிறுத்தினோம். எல்லாரும் இறங்குறாங்க. அப்ப நூஹ் நபி இறங்குறாரு. தப்பினோம் என்ற சந்தோஷம் அவர்கிட்ட இல்ல. உடனே ஃபனாதானு நூஹ் நபி அழைக்கிறார், அல்லாஹ் ரப்பி, யா அல்லாஹ், இன்னபனி மின் அஹ்லி, என் பிள்ளை யா அல்லாஹ், என் குடும்பம் யா அல்லாஹ், அவனுக்கு கொடுத்துறியா அல்லாஹ் சொர்க்கம். அதானே என் பிள்ளை என் குடும்பம். எது பயோடேட்டா முன்னாடி வைக்கிற அல்லாஹ்ட்டு, வேற ஒண்ணு வேணாம் யா அல்லாஹ். 950 வருஷம் பிரச்சாரம் செய்தா இல்லையானா உனக்காக என் பிள்ளை யா அல்லாஹ் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டான், அவனை பிடிச்சிடாத. இன்ன பனி மின் அஹ்லி, என் குடும்பம் யா அல்லாஹ். அல்லாஹ் என்ன பதில் கொடுத்தான்? ஓ பரவாயில்ல, உங்க பிள்ளை தானே, இவ்வளவு காலம் பிரச்சாரம் செஞ்சவர் தான் நீங்க, ஓ பரவாயில்ல, அப்படி விட்டானா? இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், உன் குடும்பமே கிடையாது பாரு. புள்ள புள்ள என்றியே அவன் உன் குடும்பமே இல்லை. உடனே பாவ மன்னிப்பு கேட்டாங்க. நான் ஏதோ சொல்றேன் தெரியுமா? நூஹ் நபி தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு துஆ கேட்க முடியாமல் போனது. நீங்க யாருக்கும் துஆ கேட்பீங்களா? தெமட்டமர்த்தடி பள்ளியில அவ பள்ளி சொல்லலாமா? நான் ஒரு தடவை கோயில் யூனிஸ் போய் சொல்ல, அப்படி சொல்லாதீங்க, எனக்கு வர்ற ஆத்திரத்தில் அப்படி சொல்லிட்டேன். பக்கத்து அப்படி சொல்லாதீங்க.
வேற என்ன சொல்ல? குர்ஆனை பச்சையாக புதைக்கிறீர்களே, உசுறு உள்ள ரத்தம் ஓடுற ஒரு மூமின் எப்படி பார்ப்பான்? அட இது தெரியாத உங்களுக்கு? இது ஜமியத்துல் உலமாக்கு தெரியாதா? நூஹ் நபி மகனுக்கு துஆ கேட்க முடியாட்டி எந்த காஃபிருக்கு துஆ கேட்கலாம்? அல்லாஹ் நபிக்கு சொல்றான், நபியே இப்ராஹிம் நபியிடம் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது, ஆனா அவர் வாப்பாக்கு துஆ கேட்டார், அது தவிரன்றான். வாப்பாக்கு கேட்டாரு, குத்தி காட்டுறான்ல. இப்ராஹிம் நபி எல்லாத்திலும் கரெக்ட், வாப்பா கேட்டாரு அது பிளன்றான். அட இப்ராஹிம் நபி சொந்த வாப்பாவுக்கு ஒத்தகசல்லா இப்ராஹிம் கலீலா, இப்ராஹிமை நாங்கள் உற்ற நண்பராக எடுத்தோம். அவ்வளவு நெருங்கிய அல்லாவுக்கு நெருங்கிய அடியான் அவர் வாப்பாவுக்கு கை என்று அல்லாஹ் ரிஜெக்ட் பண்றான். எல்லாத்தையும் படிச்சீங்களே, ஒன்றையும் படிக்காதீங்க. குர்ஆன 30 ஜுஸ் ஓதுறீங்களா? உங்களுக்கு விளங்காட்டி தர்ஜுமா வாசிங்களா? நான் கேட்கிறேன், இப்படி ஒரு ஆயத்து இல்லையா? இல்லன்னா சொல்லுங்க, இப்படி இல்லையா? அப்ப டெமட்ட மருத்தடி பள்ளியில் நடக்கிற நேரம் உங்களுக்கு மறுமை சிந்தனை வரல, அரசியல் சிந்தனை வந்துச்சு. ஓ ஜெயில போட்டுருவானே, ஓ அங்க உள்ள வருவானே, நாலு அரசியல் சாக்கடைகள் வருமே, நம்மள உள்ள போடுவானே, நம்மள இது பண்ணிடுவானே. நீங்க தலைமையில் இருப்பீங்க, உங்க மேல ரத்தம் படக்கூடாது, அப்ப எதுக்கு தலைமை போயிடும்? இது என்ன போராட்டம்? இதுக்கு நீங்க அந்த அந்த தெமட்ட மருத்துவ பள்ளிக்கு ஹலால் சர்டிபிகேட் ஹராம் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண மாட்டீங்களா? அது ஹராமா ஹலாலா உங்க பார்வையில்? அது என்ன அங்க செய்யற வியாபாரம்லாம்? அதனால் அன்பு சகோதரர்களே, இந்த ஊர் மக்கள் இன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஜமாத் வர்றதுக்கு முன்னாடி நெஞ்சில் கை வைத்து நிக்க வரட்டிய மக்கள் சொல்லணும், இங்கே இஸ்லாம் இருந்துச்சா? இன்றைக்கு துடிச்சு போய் லட்சம் லட்சமாக செலவழித்து அல்லாஹ்வுடைய பாதையில் சிலர்கள் செலவழிக்கிறார்கள். அவர்கள் கவலைப்பட்டு சொல்றாங்க, யாரையும் விமர்சிக்க கூடாது முடிவு செஞ்சுதா தலைப்புகளை போட்டோம். இப்படி பண்ணிட்டாங்களே, மக்களுக்கு இனம் காட்டுங்கள் இவங்க யார் என்று. அதனால இன்ஷா அல்லாஹ் இதை மீறி அவர்கள் பேசினால், இதை மீறி இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு முன்னாடி போலீஸ் பெர்மிஷன் எடுத்து இன்னும் ஓரமாக சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால் நேர்மை தவறாதீர்கள், நியாயம் தவறாதீர்கள். உங்க பள்ளிவாசல் மிம்பர்ல சூரா ஹூத ஒரு தடவை வாசிங்க மக்கள் மன்றத்தில், அப்ப நீங்க செய்யறது மாட்டிரும். ஓ எப்படி எல்லா கூத்தாடிக்கு நீங்க துவா ஓதுவீங்க, அது ஹலால். ஒரு காலம் இருந்துச்சு, தௌஹீத் ஜமாத் தான் அப்ப வீடியோ பண்ணுச்சு, போட்டோ எடுத்துச்சு, ஹராம் 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 என்றார்கள். இப்ப பேப்பர்ல ஜமியத்துல் உலமா தலைவர் போட்டோ வர நேரத்தில் அது சுத்த ஹலால், டிவியில் அவர் வீடியோ வர நேரத்தில் அது பச்சை ஹலால். ஏன் இப்ப அவங்க போட்டோ வருது, எப்ப அவங்களுக்கு இப்படிதான் அவங்க ஃபத்வா. அன்பு சகோதரர்களே, இவ்வளவு நான் விமர்சித்ததுக்கு நம்ம முழு முஸ்லீமுக்கு எதிராக பொதுபல சேனா போன்ற அமைப்புகள் இந்த மாதிரி களமிறங்கினா அப்பவும் ஜமியத்துல் உலமா விமர்சிக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்ப நாம ஹலாலுக்கு தான் போராடுவோம், அது நம்ம உரிமை. கட்டாயமாக அந்த விஷயத்தில் நாம் ஈடுபடணும். அன்புக்குரியவர்களே, மறுமை சிந்தனை இந்த தலைப்பு ஏன் தர்றாங்கன்னா, நம்முடைய அதிகமான கொள்கைவாதிகள் நன்றாக கொள்கையில் பதம் பார்த்து வார்த்து உருவாக்கப்பட்டவர்கள். ஆனால் காலம் கழிகிற நேரத்தில் 4 பேர் காணாமல் போறார்கள், புதுசாக இந்த 10 பேர் இணைகிறார்கள், மறுபடி 5 பேர் காணாமல் போகிறார்கள். இப்படி இருந்த கொள்கைவாதிகளில் சிலர்கள் தொழுகையே இல்லாமல் போயிட்டார்கள். அல்லாஹ் அக்பர். சில ஊர்களுக்கு போற நேரம் முன்னாடி நின்றவர்கள் 4 பிரச்சனைகள் வருகிற நேரத்தில், 4 துன்பங்கள் வருகிற நேரத்தில் ஜமாத்தை விட்டு போய் கொள்கையை விட்டு போய் தொழுகையும் இடக்கேட சில பிரபலங்கள் வருகிற நேரத்தில் அதையும் விடுற அளவுக்கு போயிட்டார்கள். அதனால அவங்களுக்கு மன அமைதி கிடைக்கலன்றாங்க பேசுற நேரத்தில். நிஜமாக மன அமைதி எங்க இருக்குது? மன அமைதி எந்த சிந்தனையில் இருக்கிறது? இதை இந்த நேரத்தில் சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் முன்னாடி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஊருக்கு ஒரு புதிய ஆள், நபவிக்கு நிறைய கதவுகள் இருக்குது, அதுல ஒரு பின்னாடி உள்ள கதவாக ஒரு ஆள் வர்றாரு, மக்களை எல்லாம் தாண்டி கொண்டு வர்றார். வேணுமென்றே அல்லாஹ் அப்படி செட்டப் பண்றான். அவர் என்ன பண்றாருன்னா, பின்னாடி இருந்து மக்களுடைய தோல் புஜங்களை எல்லாம் அகற்றி முன்னாடி முன்னாடி வர்றார். எந்த அளவுக்கு வர்றாருன்னா,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி முட்டை மடித்து அமர்ந்திருக்கிறார்கள். அவர் பக்கத்திலே வந்து அவரை முட்டை மடித்து அமர்றாங்க. அமர்ந்த உடனேயே சில ரிவாயத்துகளில் அவருடைய 2 கைகளும் பெருமானாருடைய தொடை மீது வைத்தார் என்று வருகிறது. இன்னும் சில ரிவாயத்தில் அவர் தொடை மீது வைத்தார் என்று வருகிறது. இந்த மாதிரி வச்சு அவர் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாரு? மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றா என்ன? மல் ஈமான், ஈமான் என்றா என்ன? ரசூலுல்லாஹ் தெரிஞ்ச பதில் தான். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி இப்படி சொல்றாங்க. மல் இஹ்சான், இஹ்சான் என்றா என்ன? இதுல என்ன ஆச்சரியம் என்றா, வந்தவர் ஊருக்கு புதுசு, எங்கேயாவது இருந்து ஒரு ஆள் வந்தால் அவர் முகத்தில் களைப்பு தெரியும். அந்த முகத்தை பார்த்த உடனே இவர் ஊர்வாசி இல்லையே, மதீனத்து வாசியா இருந்தா மதீனால பார்த்த உடனே மதீனா வாசி வழங்கும். இவர் மதீனா வாசி இல்ல, அந்த வாக்கு இல்ல, ஆனா களைப்பு இல்ல, வெள்ளையும் சொல்லியுமா பசுந்தா இருக்கிறார். ஒரு சாதாரணமாக இந்த நாட்டில் இங்க இருந்து அங்க போற நேரத்தில் களைப்பாகுது, வேர்வை அடையுது. அந்த மதீனாவுல ஒரு வேர்வை வெக்க ஒன்றுமே இல்லாம அப்படியே வர்றாரு. இவர் யாரா இருப்பார்னு எல்லாரும் பாக்குறாங்க. கேள்வியில ஒரு கேள்வி இன்னும் ஆச்சரியப்படுத்துது. மத்தஷா எப்ப மர்ம கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன காணாத அந்த ஆளுக்கு ரசூலுல்லாஹ் அதிசயமான பதில் கொடுக்கறாங்க. நீங்க என்கிட்ட கேட்கிறீங்களே, கேட்கிற உங்களை விட, அதாவது கேட்கப்படுற என்னை விட கேட்கிற நீங்க தெரிஞ்சவர். அதுக்கு அர்த்தம் என்ன? உங்களுக்கு என்ன விட தெரியும். கேட்கிறீங்களே எப்ப மர்மம், கேட்கிற உங்களுக்கு என்ன விட தெரியும். ஷஹாபாக்கள் ஷொக், இந்த மதீனால பெருமானாரை விட மறுமையை பத்தி தெரிஞ்ச ஒரு ஆள் இருப்பாங்களா? இவங்களுக்கு மட்டும்தானே வகை வருகிறது, இந்த ஆளுக்கு வருதா? இந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி, ஒட்டுமொத்த ஷஹாபாக்களும் பார்க்கிறார்கள். ஏன் இதை சொல்றேன், பார்த்த உடனே அவர் பேசாம எழும்புறாரு, எழுப்பி போறாரு. சும்மா யாரோடையும் பேசாமல் எழுப்பி போயிட்டாரு. போய் பாப் அந்த கதவு வரைக்கும் போறார், போய் திரும்புறாரு. அது வரைக்கும் பேசாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அப்புறம் மேல கூப்பிடுறாங்க, உமரை கூப்பிடுறாங்க. உமரே, அதான் போனாரு கதவு கிட்ட, கொஞ்சம் அவர் கூட்டி வாங்க, கொஞ்சம் கூட்டி வாங்க. போய் இவர் போறார். உமர் ரலியல்லாஹு போய் கதவு கிட்ட பார்க்கிறாரு, அங்க யாருமே இல்லை. யார சொல்லலாம், அவர் காணல. வேணுமென்றே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் பின் கத்தாப் அனுப்பினாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சிரிச்சிட்டு, வஹுவ ஜிப்ரீல், மனித தோற்றத்தில் அது ஜிப்ரீல் வந்தது. உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், இவ்வளவு தூரத்தில் இருந்து அவர் வந்தாரே, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச செய்தியை சொல்லிக் கொடுக்க வந்தாரா? இஸ்லாம் என்று தெரியாமல் தான் அந்த சபையில் சஹாபாக்கள் இருந்தாங்களா? ஈமான் என்னன்னு தெரியாதா? அப்ப எதுக்கு வந்தாங்க? அது மன அமைதிக்கு அவர் வந்தார். எதுக்கு வந்தார் தெரியுமா? அந்த சபையில இருந்தவர் ரசூலுல்லாஹ் பிடிச்சு வச்சு, ஏப்பா இவர்தான் ஜிப்ரீல்னு காட்டினா விடுவாங்களா சஹாபாக்கள்? அவரை எடுத்து மோந்து உட்கார வச்சு, நீங்க போக கூடாது கெட்டி பிடிச்சி அவரையே வச்சு விருந்து கொடுத்து அப்படியே வச்சிருவாங்க. அது வரைக்கும் மௌனம். ஒரு கேள்வியில பதில மட்டும் சூசகமா சொல்றாங்க. என்ன சூசகமா சொல்றாங்க? உங்களுக்கு என்னை விட தெரியும் தானே மர்ம விஷயத்துல, அவர் ரசூலுல்லாஹ்க்கு தெரியுது, வந்தவர் யாருன்னு தெரியுது. மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக கதவு வரைக்கும் போனவரை உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு, ஏப்பா கொஞ்சம் கூட்டி வாங்கன்றாங்க. ஏண்டா போய் தேடினாலும் அவர் அம்பிட மாட்டார், அவர் காணாமல் போயிருப்பார். அப்ப எதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க? வேற ஒண்ணு இல்ல, அங்க அவர்கள் சொத்து அவர்கள் முடியுமான அளவு செலவழித்திருந்தார்கள். அவர்கள் செலவழித்தது வீண் போகவில்லை. நீ நம்பிய கொள்கை உண்மை. அது வந்தது ஜிப்ரீல். பாத்தியா, காணாம போனாரு. இப்படி மதீனால யாராவது கண்டீங்களா? முழு மதீனாலை ரவுண்ட் அப் பண்ணி தேடுங்க, அவரை நீங்க பார்க்க மாட்டீங்க. இதுவரை காலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நீங்க நம்பினீர்களே, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லதான் அல்லாஹ் அனுப்பினான், மன ஆறுதல். வேற ஒரு மெசேஜ் அங்க இல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து புதிய பாடம் படிப்பிச்சு கொடுத்தாங்களா? புதுசா ஏதாவது குர்ஆன்ல எட்ட அறிவிச்சா? ஏதாவது வழி அறிவிச்சாங்களா? மனித தோற்றத்தில் காண்பிச்சது வேற ஒண்ணு இல்ல. எல்லா அசிங்கத்தை விட்டு நேர்மையா நடந்தீங்க, நியாயமா நடந்தீங்களே, இதுக்கு எல்லாம் பரிசு உண்டு. தளர்ந்து போயிடாதீங்க.
வலா தகினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நொந்து போயிடாதீங்க, ஒடிஞ்சு போயிடாதீங்க, கவலைப்பட்டாதீங்க. மூமீன்களாக இருந்தால் நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்ற மெசேஜ் அந்த இடத்துல வைக்கப்படுது. வேற ஒண்ணு இல்ல. கண் கூடாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டா எவ்வளவு அமைதி இருக்கும். அடடா, மறுமை சரிதானே, ரசூலுல்லாஹ் வாழ்வது நிச்சயம் தானே, கண்ணு முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டமே. இந்த கொள்கையை இன்னும் உறுதியா நம்பி மன அமைதி பெறுவதற்கு தான் அந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அனுப்புறான். இது ரொம்ப உறுதியான ஹதீஸ். ஹதீஸ் ஜிப்ராயில் என்று சொல்லுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதீஸ் சிக்கத்தான நிறைய சனதுகளோடு உறுதியாக வந்த ஒரு ஹதீஸ், எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு ஹதீஸ். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் அசைவு போட்டு பாருங்க. ஏன் தெரியுமா? இந்த மன அமைதி இருக்குது. இந்த உலகத்தில் நீங்க உங்க புள்ள குட்டியை எதிர்பார்த்திருப்பீங்க. அவர்கள்லாம் வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கி இவங்க எங்களுக்கு மன அமைதி இருப்பீங்கன்னு எதிர்பார்ப்பீங்க. உலகத்தில் 100க்கு 90 பிள்ளைகள் உங்களுக்கு மன அமைதியை தராது. உங்களுக்கே குழியை வெட்டுவார்கள். சில இடங்களில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் அவர்கள் தப்பு பண்ணுவார்கள். இருக்கிற அமைதி தொலைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு பாதிக்கப்படுவீர்கள். இந்த உலகத்தில் மனுஷன் தன்னுடைய செல்வங்களில் தன்னுடைய பிள்ளைகளிடம் மன அமைதியை தேடுறான். அதனால தான் கிறிஸ்தவர்கள் இந்த தலைப்பை மட்டும்தான் பேசுவார்கள். சனசுமட்ட மார்க்க சாணேட்டமாக அவருடைய மெயின் தலைப்புகளே கையை விழித்துக் கொண்டு மன அமைதிக்கு என்ன வழி வாங்கலாம், நாங்க அமைதிப்படுத்துறோம், நாங்க குணப்படுத்துறோம், நோய்களை இல்லாமல் ஆக்குறோம். உலகத்தில் மன அமைதியோடு வாழணும் என்றால் அல்லாஹ் மீது ஆணையாக சொல்றேன், நீங்கள் நம்பிய உங்கள் பிள்ளைகள் 100க்கு 100% உங்களுக்கு மன அமைதி தருவார்களா? இல்லவே இல்லை. அப்படி அதிகமானவர்களுக்கு கொடுக்கவே இல்லை. நீங்க நினைக்கிற செல்வம், சொத்து செல்வங்கள் சேர்த்து வைத்திருப்பீர்கள். அல்லாஹ் மீது ஆணையாக சொல்றேன், இந்த சொத்தில் உங்களுக்கு மன அமைதி கிடைக்காது. இது உங்களுக்கு மன அமைதி தருமா? உங்க கொள்கையும் நம்பிக்கையும் மட்டும்தான் மன அமைதி தரும். உளவியலாளர்கள் சொல்றாங்க, ஒரு மனுஷன் அமைதி பெறணும்டா அவன் நம்பணும். நம்பினா அமைதி பெறுவான். நம்பிக்கை இல்லைன்னு வைங்க, அமைதி பெற மாட்டான். அவன் நம்பணும்டா மறுமையை நம்பணும், மறுமையில நடப்பதை நம்பணும். இந்த சிந்தனையை மனசுக்குள்ள போட்டால்தான் எல்லாமே இல்லாம போன மாதிரி இருக்கு. தலை வலிக்கும். ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்துல வாழ்ந்த மாதிரி நினைச்சு பாருங்க, மன அமைதி வரணும். ஆனால் நம்ம பலர்களுக்கு அதை நினைக்க முடியாது. ஏண்டா கொள்கைவாதிகள் தான் பேரளவில். நம்ம கொள்கைவாதிகள் ஐபிஎல் பார்ப்பவர்கள் எத்தனை பேர்? சுத்த ஹராம். சூது விளையாடுறது பார்க்க கூடாது, சூது ஆடுறது பார்க்க கூடாதான். சூது விளையாடுறது ஓகே, சூதாட கூடாதான். சூதடிக்கிறான், அதை பார்க்கவும் கூடாது, அவனுக்கு ஃபன் பண்ணவும் கூடாது. ஐபிஎல் என்ற ஒரு நஜீஸ் நடக்குது. எத்தனை கொள்கைவாதி பார்த்தான், எத்தனை பேர் பார்த்தான்? என்ன வழங்குது? அந்த மன அமைதி வராது. இப்படி எல்லாம் நடக்கிற நேரம், தப்பு பண்ற நேரம் மறுமையை நினைச்சு பார்க்க மாட்டாங்க மனசு. உளவியல் என்ன, தான் தப்பு பண்ற நேரம் அது நினைக்கவே மாட்டுச்சு மனசு. நிறைய வயசாளிகள்ட்ட போய் கேட்ட, இப்ப அல்லாஹ் பிடிப்பான மறுமையில, அது எப்பயோ வரப்போற, அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? இப்படி பேசுற வயசாளி முஸ்லீம்கள் இல்ல, இப்படி பேசுறவங்க இல்ல. எதையாவது சொல்லுகிற நேரத்தில் அது எப்ப வர்றது இப்ப பாக்குறீங்க, நம்பல. அதனால் அவங்க மன அமைதி பெறாமல் துடிக்கிறார்கள். மன அமைதி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுவர்க்கத்தை பத்தி நினைச்சுதான் அமைதி பெற்றார்கள். சஹாபாக்கள் அதுலதான் மன அமைதி பெற்றார்கள். அதனால சொல்றேன், நம்முடைய கண்கள், காது, வாய், டோட்டல் உடம்பு எல்லாமே சரியாக இருந்தால்தான் மறுமை சிந்தனை நமக்கு வரும். இல்லை என்றால் பாஞ்சு பாஞ்சு வேற சிந்தனை வரும். மறுமையை நினைச்சு பார்க்க மாட்டோம். இந்த இடத்துல எத்தனை பேர் மறுமையை நினைச்சு பார்த்தீங்க? உங்க நிலைமைகளை நினைச்சு பார்த்தீங்க? பிறந்த எல்லாருக்கும் எக்ஸ்பயர் டேட் இருக்கு, எல்லாரும் நம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தூக்கில் நாம் போவோம் என்பதை நினைச்சு பார்த்தோம். நான் பேசுறேனே, இதுக்கு அடுத்தபடியாக தொழுகை மக்ரிப், இதுதான் எங்களுடைய கடைசி தொழுகையாக இருந்தா, நாங்க தொழுகிற கடைசி தொழுகையாக இருந்தால் அப்படி நினைச்சு தொழுவீர்களா? எங்களை கொண்டு போய் அடக்கம் செய்வாங்க நினைச்சு தொழுவீர்களா? எத்தனை பேரை பார்க்கிறோம்? எப்ப மறுமை சிந்தனை வருது தெரியுமா? வாகனம் வச்சு ஓட்டுறார்கள், அப்ப இல்ல. காணி பங்களா கட்டுறார்கள், இல்ல. எத்தனை பேரை போய் சந்திக்கிறோம், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல, ஆஸ்பத்திரியில சந்திக்கிறோம்.
பெரிய சல்லிக்காரவங்க ட்ரிப் போனாங்க, வேற எங்கேயோ போனாங்க. போய் வார வழியில் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மஞ்ச பைய கையில வச்சு வீல் சேர்ல உட்கார்ந்து கண்ணாடியை திறந்து ரோட்ல போற வாகனத்தை பார்க்கிறான். அட எனக்கு எப்பயா ரோட்ல போகலாம், 4 பேரோட எப்ப பழகலாம்? இது சொல்லாத ஒரு ஜெயில். ஆஸ்பத்திரியில உட்கார்ந்து எப்ப 12 மணி வரும், தூங்கி எழும்புவான். 10 நிமிஷம் தான் போயிருக்கும், மறுபடி தூங்கி எழும்புவான் இன்னொரு 10 நிமிஷம். எவனும் வந்து சந்திக்க மாட்டானா, பேச மாட்டானா. அப்பதான் மறுமை சிந்தனை வருகிறது. முடங்கி கால் கையில ஒரு மஞ்ச பைய வச்சு சிறுநீர் பைய வச்சு கொண்டு 6 மாதம் 1 வருஷமாக எதிர்பாராத விபத்தில் சிக்கிக் கொண்டு இருந்து ஹாஸ்பிட்டலுடைய ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டு ஏங்கி ஏங்கி தவிக்கிறார்களே, அப்ப மரண சிந்தனை அப்ப வருகிறது. எப்ப சொகுசா இருக்கிறோமோ, இந்த கால் கைக்கு அல்லாஹ் சக்தியையும் பலத்தையும் தந்திருக்கிறானோ, அப்ப நாம் மறுமை சிந்தனை எடுத்து மனாமீதி பெற்றோமா? இல்ல சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே. அதனால் இந்த அடிப்படை நல்ல புரியுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இந்த ஹதீஸ் இதே மாதிரி பாருங்க, நிறைய செய்திகள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு யுத்தம், அந்த யுத்தத்துக்கு என்ன பண்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்கள் அனுப்புறாங்க. அனுப்பினா மூத்தா போருக்கு அனுப்புறாங்க. அனுப்புற நேரத்தில் 3 தளபதிகள் அனுப்புறாங்க. 3 தளபதிகள் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அதுக்கு பிறகு உசாமா ரலியல்லாஹு அவங்க, ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவங்க. இந்த 3 பேரை சொல்றாங்க. கவனமா பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல ஸைத் நீங்க கொடியை பிடிங்க, நீங்க கொடியை பிடிச்சு நீங்க யுத்தம் பண்ணுங்க. ஸைத் கொலை செய்யப்பட்டால், இப்னு ஹாரிஸா கொலை செய்யப்பட்டால், ஜாஃபர் பின் அபி தாலிப் கொடியை பிடிங்கள். ஜாஃபர் பின் அபி தாலிப் கொலை செய்யப்பட்டால் அப்துல்லாஹ் பின் ரவாஹா அவங்க கொலையை பிடிங்க. நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, யுத்தத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் வளமையாக 3 தளபதிகள் போடுறதே இல்லை. சில இடங்கள்ல போடுவாங்க, சில இடங்கள்ல போடவே மாட்டாங்க. ஒரு கோட்டையை பிடிக்கிற நேரம் கூடாரம் அடிச்சிருக்கிறார்கள். ஒரு நாள் நைட் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி என்ற ஹதீஸ் கிதாபில் வருகிறது, நாளைக்கு நான் ஒரு ஆள் கையில் கொடியை கொடுப்பேன், அவர் கொடியை பிடித்துக் கொண்டு அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுப்பான். நைட்டு முழுக்க சஹாபாக்கள் மஷூரா, நாளைக்கு ரசூலை என் கையில தான் கொடியை தருவாங்களா இருக்கும். ஒவ்வொரு ஆளும் நினைக்கிறாங்க, எங்க கையில தருவாங்களோ. இப்படி ஒவ்வொரு ஆள் நினைக்கிற நேரம் அடுத்த நாள் காலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார்கள். வந்து பார்த்தா சம்பந்தப்பட்ட ஆள் இல்ல. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அலி பின் அபி தாலிப் எங்க? யார சொல்லலாம்? அவர் வந்து அலி கூடாரத்துல கண் நோய், அவருக்கு கண் வருத்தம், அவர் கூப்பிடுங்கண்டு தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து கண்ணில் தேய்க்கிறார்கள். கண் சுகமாகுது. கையில கொடியை கொடுத்து அல்லாஹ் உனக்கு வெற்றியை தருவான்றாங்க. அவர் வெற்றியோட திரும்பி வர்றார். நான் கேட்கிறேன், இந்த இடத்துல அலி பின் அபி தாலிப் கையில கொடியை கொடுத்தாங்களே, அடுத்த தளபதி அறிவிச்சாங்களா? அலி நீங்க மௌத்தான நீங்க தான் வாங்களா? அதுக்கு முந்தைய நைட்டே சொல்லிட்டாங்க, ஏப்பா நான் அலி கையில கொடுக்கிறேன் மார்னிங் சொல்றாங்க, அலி உங்க கையில தர்றேன், வெற்றி உங்களுக்கு தான். யார் கையில் நான் கொடியை கொடுப்பேனோ அவர் வெற்றியோட திரும்புவார். அவர் மௌத்தாகினால் மறுமை விஷயத்தில் நமக்கு சந்தேகப்படலாம். மூத்தா போயிட்டாரு, அட ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே நாளைக்கு வெற்றியோட வர்றேன், யுத்தம் தோத்தாலும் மறுமையை நம்ப தேவையில்லை, அவர் திரும்பி வராட்டி மறுமையை நம்ப தேவையில்லை. திரும்பி யுத்தத்து வெற்றியோட வந்தால் அல்லாஹ் மீது ஆணையாக, அவன் கண்ணியத்தின் மீது ஆணையாக ரஹ்மான் என்னை அணுவணுவாக விசாரிப்பான், உங்களை விசாரிப்பான், விபச்சாரத்தை விசாரிப்பான். ஐநானி தஸ்னியான், இந்த கண்கள் விபச்சாரம் செய்கிறது, இந்த வாய் அசிங்கத்தை சொல்லுது. மூத்து முன்னாடி உண்ட பேசி இடுப்புக்கு பின்னாடி பேசுற கொள்கைவாதிகள் எனக்கு தெரியும். ஜமாத் நிர்வாகிகளே, தௌஹீத் ஜமாத் என்பதற்காக உங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் எழுதி தரவில்லை. என்னுடைய நாவும் உங்களுடைய நாவும் பேணி பாதுகாக்கப்படாவிட்டால் மறுமையில் நஷ்டம் தான். எத்தனை நிர்வாகி என்னோட பேசியிருக்கிறீங்க, நான் அளந்துருவேன். ஜும்மாக்கு போனா இதுக்கு முன்னாடி போன ஜும்மா மௌலையை பத்தி என்று சொல்லுவாங்க, நான் பேசவே விட மாட்டேன். நான் அல்லாஹ் ஷாஹிதாக, இந்த சபையில் எத்தனை பேர் இருப்பீங்க, ஒரு மௌலவியை பத்தி எந்த சபையில பேசியிருக்கிறேனா? என்னட்டு சொல்ற நேரம் பேசாதீர்கள்,
அப்படி சொல்லாதீங்க. அதுல இருந்து என்ன விளங்குது? நான் போன என்ன பத்தி 4 பேர் சொல்லுவீங்க. இது கொள்கையா? இதுதான் அசிங்கமானது. மறுமைக்கு பயந்தவன் இந்த நாவுக்கு பூட்டு போடணும். சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா நாயகி மீது பழிதூறு சுமத்தப்பட்ட நேரம் ஸைனப் பின் ஜாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்னோட அழகுக்கு போட்டி போடணும்டா ஸைனப் தான் இருந்தா, நானும் அழகு அவன் அழகு. ரசூலுல்லாஹ் பொண்டாட்டிமார்கள்ல அவட்ட போய் அவதூற பத்தி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் விசாரிச்சிருக்கிறாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா அப்படி செஞ்சிருப்பாவா, தப்பு பண்ணிருப்பாவா? நான் போற அந்த செய்தியை சொல்றேன். அவங்க சொல்றாங்க, ஸைனப் ரலியல்லாஹு அவங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் கண்ணால நான் பாவம் செய்ய விரும்பல, என் காதால நான் பாவம் செய்ய விரும்பல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷாவுடைய நலவை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. அட 2 பேருக்கும் மனைவிமார்கள் 2 பேருக்கும் போட்டி. ஆயிஷா நான் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் நினைச்சேன் ஸைனப் என்னோட போட்டி போடுற அழகுல ரசூலுல்லாஹ்வுக்கு யாரு விருப்பம்? இந்த ஒரு மாப்பிள ஒரு பொண்டாட்டி இருந்தாலே பிரச்சனை. கொஞ்சம் அங்கள பார்த்து என்ன பாக்குறீங்கன்னு கேட்பாங்க, யாரோட போன் பேசுன்னு கேட்பாங்க. ஒரு பொண்டாட்டி இருந்தா, 2 பொண்டாட்டி இருக்கிற நேரம், நான் காலத்துல 9 பொண்டாட்டி இருந்தா ரசூலுல்லாஹ்வுக்கு நெருங்க பார்க்க மாட்டாங்களா? என்ன சொன்னார்கள் ஆயிஷா நாயகி? அல்லாஹ்வுக்கு பயந்து மறுமைக்கு பயந்து ஸைனப் பின் ஜஹ்ஷ் அழகோட என்னோட போட்டி போட்டாலும் அவ உண்மை சொல்லிட்டா, அவருடைய இறையச்சத்தை அவ வெளிப்படுத்தி காட்டிட்டா. அன்பு சகோதரர்களே, நான் ஏன் உங்கள்ட்ட சொல்றேன் தெரியுமா? இன்றைக்கு தௌஹீத்வாதிகள் பிளவாக பிளந்து சண்டை பிடிக்கிற அளவுக்கு நாடி போகிறது நம்ம நாக்கு. எதுக்கு எடுத்தாலும் அவர் பிழை இவர் பிழை, அவர் சரி, நீங்க எல்லாம் சரியா, நீங்க எல்லாம் கரெக்டானா? இப்படி விமர்சிச்சு எங்க கொண்டு போய் வைக்கிறீங்க? உங்க சகோதரன் பாதாளத்தில் விழுகிறானா, அவனை பிடிச்சு உட்கார வைங்க, அவனுக்கு சுவர்க்கத்தை பத்தி சொல்லிக் கொடுங்க. எத்தனை விமர்சனம்? 100 மௌலவி எடுத்தா 100 பேரும் கெட்டவன், 100 நிர்வாகி எடுத்தா 100 கெட்டவன். அப்ப எப்படி இந்த ஜமாத்தை, தூய்மையான கொள்கை பிரச்சாரம் செய்யற ஜமாத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கலாம்? இன்றைக்கு இந்த நாவுக்கு நீங்கள் மூட்டு போராட்டி அல்லாஹ் மீது ஆணையாக உங்களை கேவலப்படுத்துவான். அவ்வளவு தெரிஞ்சும் இவ்வளவு அவதூறுகள், எவ்வளவு பொய் பிரச்சாரங்கள், எவ்வளவு இது மறுமை சிந்தனை உள்ளவன் பேசுவானா? அந்த மாதிரி நடக்குமா? நடக்காது. அதனால் சொல்லுகிறேன், அந்த அளவுக்கு சில ஜமாத்துகள் நாறுகிறது. மிம்பருக்கு ஏற இடத்துல கவலையோட ஏறுறேன், அருவருப்போட ஏறுறேன். ரஹ்மானே இப்படி எல்லாம் நிர்வாகிகளை மாத்திரு. அந்த அளவுக்கு கேவலமாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக சொல்ற கோபத்தோட பேசவில்லை. நாம் எல்லாம் அணிவகுத்து ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்தில் இருக்கணும். எங்களுடைய கொள்கை, பேசுற கொள்கை உடல்ல உடம்புல இருக்கணும். பின்னாடி ஒரு மசூரா, முன்னாடி ஒரு மசூரா, வெக்கமில்லையா? இந்த அசிங்கத்தை ஒரு கொள்கைவாதி செய்வானா? பெண்களுக்கும் சொல்கிறேன், எதை நாம பேசுறோமோ முன்னாடி அதுதான், பின்னாடி அதுதான். சிரிச்சிட்டு கொண்டு, சிரிச்சிட்டு பின்னாடி கொண்டு, இப்படி என்னையோ என் விஷயத்துல எத்தனை இடத்துல சுப்ஹானல்லாஹ், எத்தனை இடத்துல நான் அவர்களை எல்லாம் மன்னித்து விட்டேன். அந்த இடத்துல வரக்கூடாது. என்ன சில நேரம் ஆத்திரத்தோடு கவலைப்பட்டிருப்பேன். என் மனைவி சொல்லுவா, அல்லாஹ் மீதானே விட்டுருங்க, அவங்களுக்கு துவா கேளுங்க, கவலைப்பட இப்படி பேசுறாங்களே, இந்த மாதிரி பண்றாங்களே, விடுங்க, அல்லாஹ் உங்களை நல்ல வச்சிருக்கிறானா இல்லையா? அந்த ஆறுதல் எங்களுக்கு கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அங்க போற நேரம் அல்லாஹ் குடும்பத்தை கண்ணியப்படுத்துறான். அதனால சொல்றேன், அன்பு சகோதரர்களை, மறுமை சிந்தனை நமக்கு ஏன் வரல? வரும். இதை எடுத்து போட்டுருங்க. இந்த அசிங்கமாக குத்தி பேசுறது, தப்பா பேசுறது, பேக் பைட்டிங் என்றுவார்கள், பின்னாடி பைட் பண்றது. அந்த பின்னாடி இதை விட்டுருங்க. பேசுறது தைரியமா முன்னாடி அழகா பேசுங்க, எது பிள்ளையா தெளிவா சொல்லுங்க. பின்னாடி பேசுற குணம், வியாபாரத்தில் மோசடி செய்யறது, அநியாயம் பண்ற தன்மைகள், இது எல்லாம் விட்டு கலையுங்க. ஏன் அதை சொல்றேன் தெரியுமா? அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்த கொடியோடு திரும்பி வந்தார்கள். ரசூலுல்லாஹ் யுத்தம் நடப்பதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னது அப்படியே நடந்திருந்தால் அல்லாஹ்வுடைய அந்த மகிஷர் சன்னிதானத்தில், அந்த மைதானத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் ஒன்று சேருவோம். அதில் கடுவை 10,000க்கு பிளந்து ஒரு துளி அளவும் சந்தேகம் இல்லை. அன்பு சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வரேன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க? வீட்டுல மதீனால உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அங்க யுத்தம் நடக்குது, மூத்தா போர் நடக்குது. நடக்கிற நேரம் ஆல்ரெடி சொல்லி அனுப்பிட்டாங்க இல்லையா ரசூலுல்லாஹ்? முதல்ல ஸைத் பின் ஹாரிஸா கையில கொடுக்காங்க, ஸைதே நீங்க கொடிய தூக்குங்க, நீங்க மௌத்தா போனா யாரு
ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க மூத்தா போனா அதுக்கு அடுத்து அப்துல்லா பின் ரவா. நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஷாம்ல யுத்தம் நடக்குது. யுத்தம் ஷாம்ல நடக்குது. இப்ப வீட்டுல ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொண்டே சொல்றார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறாங்க. ஆயிஷா நாயகி அந்த கதவை திறந்து எட்டி பார்க்கிறார்கள். புகாரில் இந்த ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். என்ன சொல்றாங்கடா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை வச்சு பகிரங்க அனுப்பி விடுறாங்க. மக்களே, அல்லாஹ் எனக்கு அறிவிக்கிறான், யுத்த கொடியை பிடித்துக் கொண்டு செய்து பின் ஹாரிசா வீரமாக முன்னாடி போய் ஷஹீதாக்கப்பட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஷாமில் யுத்தம், மதீனாவில் லைவ் டெலிகாஸ்ட். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்றார்கள், ஜாஃபர் பின் அபி தாலிப் கொடியை பிடிக்கிறார். ஜாஃபர் பின் அபி தாலிப் கொலை செய்யப்படுகிறார். அப்துல்லா பின் ரவா கொடியை பிடிக்கிறார். அவர் கொலை செய்யப்படுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒருவாள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை பிடித்து முன்னாடி போகிறார். அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுக்கிறான். ஷாமில் இருந்து மக்கள் திரும்பி வாரார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மெசேஜ் சொல்ல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். யா ரசூலல்லாஹ், யுத்த களத்தில் உள்ள தோழர்கள் ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய உடம்பை பார்த்து 90க்கு மேல காயம் யா ரசூலல்லாஹ், 90க்கு மேல குத்தி இருந்தார்கள். முதுவை பிரட்டி பார்த்தேன், ஒரு காயமும் இல்லை. எல்லாம் முன்னாடி ஈட்டி அன்பு என்று முன்னாடி போய் அந்த தளபதிகள் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கொள்கைக்காக வேண்டி போராடினார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்துக்கு போய் கிடைச்சிட்டு அழுகிறார்கள் அவர்கள். இன்னொரு பக்கமாக வேற செய்தி போகுது. அதிலேயே தான் இஸ்னவு ஆல ஜாஃபர் தாமன், ஜாஃபருடைய குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுங்க. நம்ம சொல்லுவோமே கத்தம் ஓதாதீங்கன்னு, இந்த மாதிரி கத்தம் ஓதுறதுக்கு இது இல்ல, அந்த வீட்டுக்கு போய் சாப்பாடு கொடுங்கன்றமே. இந்த ஹதீஸை வச்சுதான் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தாருக்கு சாப்பாடு கொடுங்க. கவலையில் அவர்கள் கொக்கரிக்கிறார்கள், கவலைப்படுகிறார். அபூ தாலிபுடைய அடுத்த மகன் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்படுறாங்க. நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி லைவா சொல்றாங்களே, இதுக்கு என்ன காரணம்? இதனால ஏதாவது தரஜாத்து கூடுதா சஹாபாக்களுக்கு? இல்ல வேற ஏதாவது நன்மை கிடைக்குதா? இல்ல ஏதாவது ஊடு கட்டுப்படுதா? சொத்து கிடைக்குதா? அங்க நடக்கிறது அந்த மக்கள் வந்து சொல்லும் வரைக்கும் இருக்கிறான் தானே. எதுக்கு அவங்க சொல்றாங்க? அவர் நாவசைத்து பேசினால் எந்த பொய்யையும் பேசவில்லை என்று முன்னாடி உட்கார்ந்தவர்கள் நம்பணுமா இல்லையா? அந்த மறுமையை நினைச்சு மன அமைதி பெறணுமா இல்லையா? அவர்கள் செலவழித்த 1000 லட்சம் எங்க பாருங்க, லட்சம் இருந்தாலும் சொல்லணும். அவங்க காலத்தில் உள்ள எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டி அல்லாஹ் 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 என்று சொன்னார்களே. இரவெல்லாம் நின்று வணங்கி கண்கள் கசிந்து தாடிகள் நனைகிற அளவுக்கு ரஹ்மானோடு நெருங்கினார்களே. இந்த நெருக்கத்தில் ஒரு சந்தேகமும் இல்லை, ஒரு பொய்யும் இல்லை. செலவழித்தது எல்லாம் அல்லாஹ் உனக்கு மறுமையில் தருவான் என்பதை உறுதி செய்வதற்கு, அவங்களுக்கு ஆறுதல் படுத்த, அவங்கள மன அமைதிப்படுத்த இந்த செய்தியை தவிர வேற எதுக்கு இது சொல்லணும்? சொல்லுங்க. இந்த மாதிரி அறிவிப்பு வர்றதுனால வேற என்ன நடக்கும்? ஏதாவது தொழுகையை பத்தி வகையா சொல்றாங்க, அங்க யுத்தம் நடக்குது, இங்க அறிவிப்பு நடக்குது. இங்க இருந்து நாம எங்கயோ லைவ் மேட்ச் நடக்குது, உங்களுக்கு டிவியை பார்த்து அறிவிக்கிறேன் வைங்க, நீங்க அறிஞ்சு கொள்ளணும் அறிவிக்கிறேன். எதுக்கு இந்த அறிவிப்பு? அல்லாஹ்வுடைய தூதர் என்று உரசி பார்க்கிறதா இருந்தா இதுல பாரு. இப்ப லட்சத்து கூட அல்லாஹ்வுக்காக, இப்ப லட்சத்து கூட இந்த நிக்க விரட்டியில ஒரு ஆலயத்தை உருவாக்கணும் என்று நியத்து வைத்து கொஞ்சம் பேர் அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை லட்சம் பட்ஜெட்? எத்தனை லட்சம்? 1 கோடிக்கு கிட்ட நினைக்கிறேன் காணி வாங்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளவு பெரிய 1 கோடியோ 50 லட்சமோ அவ்வளவு பெரிய சொத்தை அல்லாஹ் உங்களுக்கு தரலையா? அல்லாஹ் தந்தானா இல்லையா? நீங்க 10 பேர் தானே இது நிக்க வீட்டுல கஷ்டப்பட்டீங்க. ஆரம்பத்தில் ஒரு ஆலயத்தை உருவாக்கணும் கொண்டு வந்து தரலையா? அப்படி லட்ச லட்சமாக தர்மம் பண்ணினீர்களே, யாருக்கும் சொல்லக்கூடாது. அவர் பக்கத்தில் இருக்கிறார். நான் கேட்கிறேன், காணி கொடுத்தது யாரு கொடுத்தான்? அவர் பேசவும் இல்லை, அவர் பேரை சொல்லவும் ஆதீங்கன்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அருள் புரியட்டும். இந்த மாதிரி கொள்கைவாதி வேணும் நமக்கு, இந்த மாதிரி வேணும். 50 லட்சத்தை முடக்கிட்டு என் பேரை சொல்லாதீங்க இருந்தா அது அல்லாஹ் கிடைக்க, அல்லாஹ் கொடுப்பான். அப்படிதானே இந்த ஊர்ல கொள்கை வருகிறது. இன்ஷா அல்லாஹ் அமர்கலமாக ஒரு ஜும்மா பள்ளிவாசல் எல்லாம் திரட்டும் சத்தியத்தை கொக்கரிச்சு பேசுவதற்கு. இப்படி கொடுத்தவங்க எல்லாம்
ஒரு உடுப்போட அந்த ஓட்டையோட அதுல தச்சு தையல் போட்டு கஷ்டப்பட்டுட்டு சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னதை நம்பினீர்களே, நீங்க மோசம் போகல. லட்சத்தை இழந்தீங்களே, நீங்க மோசம் போகல. இன்னும் கொடுத்து ஒன்றும் இல்லாம நீங்க மௌத்தா போனாலும் நீங்க வெற்றி பெற்றவங்க என்ற சிந்தனையோட மன அமைதியோடு அவங்கள வாழ வைப்பதற்கு இந்த ஹதீஸ், இந்த செய்தி. அவங்க வாழணும், அதுக்காக இந்த செய்தி. மதீனாவுக்கு வந்தவங்க ரசூலுல்லாஹ் ஆல்ரெடி மெசேஜ் கொடுத்துட்டாங்க. அனஸ் பின் மாலிக் சொல்லிட்டாங்க. அட ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? அதுக்கு தானே முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் ஸைத் பின் ஹாரிஸா மௌத்தாவாங்கண்டி, ஜாஃபர் கையில கொடிய கொடுங்கண்டாங்க. ஜாஃபர் பின் அபி தாலிப் மௌத்தாவாங்கன்னு தெரியும், அப்துல்லா பின் அபூபக்கர் கையில கொடுங்கண்டாங்க. அதுக்கு பிறகு சொன்ன பேரு காலித் பின் வலீத். அவர் மௌத்தா போக மாட்டாரு, அவர் வெற்றியோட வருவார். உரசி பாருங்க, உங்களுடைய செயல்பாடுகள் உரசி பாருங்க. வீடுகளில் 7 மணி 6 மணிக்கு டிவியை போட்டு பச்சை விபச்சாரம் செய்கிற சகோதர சகோதரிகள் இருந்தால் அசிங்கம். எங்கே உள்ள ஒரு ஆம்பளை, எங்கே உள்ள ஒரு பொம்பளை, அது ரெண்டையும் சேர்த்து அதுதான் விபச்சாரம். ஆம் பொம்பளை பேசுறீங்களா, அது விபச்சாரம் இல்ல. வேற வேற ஜமாத்து எல்லாத்துலயும் பேணுதல். என்ன பேணுதல்? நாங்க மறைச்சுதான் பயம் பண்ணுவோம். திரையில மறைச்சா போன்ல பேசுவீங்க, திரையில மறைப்பீங்க நீங்க, அது பிரச்சனை இல்ல. தெளிவா பகிரங்கமா பேசலாம், அதுக்கு நிறைய சான்று சொல்றேன். அது பிரச்சனை இல்ல, திரைய மறைச்சு பேச தேவையில்லை. நீங்கள் கேள்வி கேட்கலாம், எழுப்பி பேசலாம். சபையில் இருந்திருக்கிற ஆண் பெண் 2 பேரும் ஷஃபாவுல் ஹத்தைன், 2 கண்களும் கருத்த பெண், அந்த அளவுக்கு சஹாபி பார்க்கிறாரு. ஏன் கேள்வி கேட்கிறாங்க, உமர் பின் கத்தாபிட்ட எப்படி நீங்க மகர் விஷயத்துல தலையிடுவீங்க? பெண்கள் ஒரு ஃபத்வா கொடுக்கிற நேரம் உமர் அமீருல் மூமின் அவங்க ஒரு பெண் எழும்பி கேட்கிறாங்களே, பேசலாம் கதைக்கிற இது இல்ல. இவங்க சொல்றது போலி நடிப்பு. அப்படியே போய் நாங்க திரைக்கு முன்னாடி தான் பேசுவோம், பெண்கள் கிட்ட வர மாட்டோம், எங்களுக்கு நடுக்க வரும், உங்களை இங்க வராதீங்க. போலி நடிக்கிறான். இது மர்ம பயம் இல்ல, நடிக்கிறான். பாத்தீங்களா எவ்வளவு பக்குவம் பாத்தீங்களா? அப்படி இல்ல, பேசுறது கதைக்கிறது எல்லாம் எந்த பிரச்சனை இல்ல. ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணை தனியாக போயிட்டு பார்த்து வராங்க சஹாபி. நோய் விசாரிக்க போன ரசூல் என்ன கேட்டாங்க, ஏப்பா உண்டு போனீங்க? முஸ்லீம்ல வருது. ஒருத்தர் போனீங்க, ரஜுலானி 2 பேர் போங்க. வானம்ண்டாங்களா? விசாரிக்க வானாண்டாங்களா? ஒருத்தர் போக 2 பேர் போங்கண்டாங்க. இது போலி. நாங்க பார்க்க மாட்டோம், திரை போட்டு தான் பயம் பண்ணுவோம், மைக்கு ஆக்கி தான் இருப்போம், பொம்பளை வந்து அடுத்த பக்கம் திரும்பிடுவோம். நடிக்கிறீங்கடா, நடிக்கிறீங்க. இது இல்ல மர்ம சிந்தனை. எது மர்ம சிந்தனை தெரியுமா? இது பகிரங்கமா ஏழாவது ஒன்று இருக்குது. எது? இது போகுது, சில வணக்கம் வருகுது, வீட்டுக்குள்ள சில வருகுது, மாங்கல்யம் தந்துவாரி நடக்குது. அப்ப சிரிக்கிறீங்களே, ஒரு மூமின் சில வணக்கம் நடக்கிற நேரம் சிரிப்பானா? இந்த டிவிக்கு நீங்க சாவம் பண்ணி கொடுங்க, இதுதான் விபச்சாரம். அங்கதான் சிரிக்கு நடக்குது. ஐநானி தஸ்னியான், கண்கள் அங்கதான் விபச்சாரம் செய்யுது. பாட்டு கேட்கிறீங்களே மியூசிக்கோட, அங்கதான் நடக்குது. கொள்கைவாதி கேட்கிறான். இன்றைக்கு கொள்கையில அவங்க பெரிய ஆட்கள். அப்ப நான் சின்ன ஒரு ஆள், இஜித்துமாக்கு போயிருந்தேன். கொள்கை புரட்சி செய்யற ஆட்கள், தெரியாத ஆசை, இஜித்துமாக்கு போய் பயான் கேட்கணும் ஆசை, போய் உட்கார்ந்து கேட்டு வீட்டுக்கு கூட்டி போயிருந்தாங்க. போனா எந்த ஒரு அருவருப்பும் இல்லாம பாட்ட போடுறான். இன்றைக்கு பேர் போன ஆட்கள் அவங்கள மன்னிக்கணும், திருந்தணும். அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு போறோம். அடி இஜித்துமாக்கு வந்திருக்கிறோம், வீட்டுக்கு கூட்டி போனா போய் பாட்ட போடுறான். இது என்ன கொள்கை? நீங்க நினைக்கிறீங்களா கொள்கைவாதிகள் இல்லையண்டி? இருக்குது. இந்த கிரிக்கெட் போற நேரம் எல்லாம் சுத்தமா உடுத்திருக்கிறாங்களா? அபாயம் உடுத்தா ஃபுல்லா மறைச்சுதான் இருக்கிறாங்களா? இது பார்க்கலாமா? அதுக்குள்ள உள்ள அசிங்கத்தை பார்க்கலாமா? அங்க ஆடுறதை பார்க்கலாமா? அடி இது மர்ம சிந்தனை வருமா? மர்ம சிந்தனை வராது. இதுக்கு சாவம் பண்ணி கொடுங்க. உங்க மனசாட்சிக்கு தெரியுது. ஏண்டா இதான் வேற வேற சிந்தனைகள் வருகிற நேரத்தில் இந்த சிந்தனை இல்லாம போயிடும். அதனால சொல்றேன், 100% அக்கு வேற ஆணி வேற, எந்த சந்தேகமும் இல்லை. மறுமை இல்லாமல் எழுப்பாட்டப்படுவது, கபூர்ல போய் அடக்கம் செய்யப்படுவது. இவ்வளவு உண்மையை சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட நேரம், அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. எல்லாரும் வந்து உட்கார்ந்த நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் கண்ணீரை சொரியுது.
கண்ணீர் வடியுது. என்ன சொன்னாங்க? மக்களே, அல்லாஹ் காண்பிக்கிறான். மக்களே, ஒரு நாள் மிம்பருக்கு மேல் ஏறி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு சில விஷயங்களை காட்டுகிறான், நீங்கள் மட்டும் அவைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் லலஹிக்தும் கலீலன் வலபகைத்தும் கதீரா, நீங்கள் கொஞ்சமாக சிரித்து நிறைய அழுவீர்கள். மக்களே, அவ்வளவு பயங்கரமான விஷயங்களை நான் பார்க்கிறேன். சஹாபி அறிவிக்கிறவர் சொல்கிறார், நான் திரும்பினேன், தோழருடைய கைகள் எல்லாம் முகத்தை நோக்கி போய்விட்டது, முணுமுணுக்கிற சத்தம் கேட்டது, எல்லோரும் அழுதார்கள். அவ்வளவு பயங்கரமா. மரணம், மரண சிந்தனையை பாருங்கள். ரசூலுல்லாஹ் போய் அடக்கினார்கள். அடக்கிவிட்டு சொன்னார்கள், மக்களே, அல்லாஹ் எனக்கு காண்பிக்கிறான், நான் பார்க்கிறேன். எல்லோரும் விழித்து பார்க்கிறார்கள். அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்லுகிறார்? ஆன்மீக தலைவர் முன்னாடி நின்று பேசுறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், நாவசைத்து பேசினால் அதில் உண்மையை தவிர வேற எதுவும் வராது. அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் கபருக்குள் நடப்பதை எனக்கு காட்டுகிறான். இந்த கபர் அப்படியே சேருகிறது, இப்பொழுது அப்படியே தூரமாகிறது. அல் ஆன், இப்பொழுது அவர் விசாரிக்கப்படுகிறார். உங்களோடு இருந்தாரே ஸஅத் பின் முஆத், இப்பொழுது விசாரிக்கப்படுகிறார். ஹவுஸ் கூட்டத்தின் தலைவர் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசாரிக்கப்படுகிறார். அன்பான ஒருவர், பாசமான ஒருவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஸலூலஹு தஸ்பீத், அவர் மன உறுதிக்காக இப்பொழுது நீங்கள் துஆ செய்யுங்கள். மலக்குமார்களை நான் பார்க்கிறேன், அவர்கள் கேட்கிறார்கள், சகோதரிகளே, சகோதரர்களே, என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு எக்ஸ்பயர் டேட் வந்து, உங்களுக்கு எக்ஸ்பயர் டேட் வந்து அந்த கபரிலே கொண்டு போய் வைத்து மலக்குமார்கள் கேள்வி கேட்கிற நேரம், என்னுடைய நாவிலிருந்து உங்களுடைய நாவிலிருந்து சுத்தமாக நீதமான ஒழுக்கமான அழகான பதில் வருமா சகோதரர்களே? மறுமை சிந்தனை எனக்கும் உங்களுக்கும் வந்திருக்கிறதா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லுது, இன்னக லா துஸ்மி மௌத்தாக்கும், உங்களில் இறந்தவர்கள் செவிமடுக்க மாட்டார்கள், ஆனால் ஒன்றை நீங்கள் செவிமடுப்பீர்கள். எது தெரியுமா? ஒருவரை கொண்டு போய் அடக்கம் செய்து விடுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மையத்து சலாஸ், மூன்று விடயங்கள் மையத்தை பின்தொடரும். ஃபரஜா இஸ்ரானி, ரெண்டு திரும்பிவிடும். வயபுகா வாஹித், ஒன்றே ஒன்று மட்டும் மிஞ்சும் என்றார்களே, அந்த ஒன்றோட சேர்த்து சகோதரர்களே ரெண்டும் திரும்பி விடுவார்கள். மனிதர்கள் திரும்பி விடுவார்கள், சொத்து செல்வங்கள் திரும்ப போகும், எந்த ஒரு சப்தமும் கேட்காது சகோதரர்களே. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அடக்கம் செய்து விட்டு போவார்களே, கடைசியாக காலணி சப்தங்கள் கேட்கும். அவருடைய காலடி செருப்பு சப்தங்களை அல்லாஹ் அந்த மையத்துக்கு கேட்க வைப்பான். யாரும் இல்ல, எல்லோரும் போயிட்டார்கள். தூரமாக ஒரு சத்தம் கேட்கும், கடைசி காலடி சப்தங்கள் கேட்கும். எல்லாரும் உன்னை வைத்து விட்டு தனியாக வைத்து விட்டு போய்விட்டார். நீ திருத்தமான மனிதனா? நீ ஒழுக்கமானவனா? நீ சரியானவனா? நீ மற்றவனுக்கு பேசுற அளவுக்கு நேர்மையானவனா என்ற கேள்விகள் எல்லாம் அந்த இடத்தில் வரப்போகிறது. மறுமை சிந்தனை இருந்தால் சகோதரர்களே, நான் கபரில் வைக்கப்பட்டால் என்ற கேள்வி எனக்கு வரும் சகோதரர்களே. இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களுக்கெல்லாம் அந்த நாள் ஞாபகம் வரும். அன்புக்குரியவர்களே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், கடுவை லட்சத்துக்கு புலங்கள், அதில் ஒரு துண்டை எடுங்கள். இந்த அளவாவது உங்களுக்கு மறுமை மீது சந்தேகம் வருமா? இன்னும் பெறட்டுங்கள் சகோதரர்களே. அன்புக்குரியவர்களே, சொன்னது சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்தால், அருமை தூதர் அவர்கள் சொன்னது அப்படி நடந்தால், மறுமையில் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அதிபயங்கரமான தண்டனைகள், ரொம்ப படுமோசமான தண்டனைகள், அந்த மாதிரி தண்டனைகளுக்கு இந்த சபையில் யாரும் ஆளாகப்படக்கூடாது சகோதரர்களே. அன்புக்குரியவர்களே, ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்படி ஹதீஸ்கள் புகாரியில் ஏராளம் இருக்கிறது. உங்களுடைய நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி அறிவிப்பு செய்தார்கள்? வேற ஒன்றுமில்லை, மன அமைதி சகோதரர்களே, வேற ஒன்றுமில்லை, மன அமைதி. ஏன் மௌத்தாவதுக்கு முன்னாடி மௌத்தாக போற செய்தி ஏன் சொன்னார்கள்? அப்பதான் இருப்பவர்கள் சரியாக சொன்னார், மன அமைதி பெறுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எல்லா இடத்திலையும் அப்படி இல்லை சகோதரர்களே. சில இடங்களில் அவர்கள் தடமாறுகிற இடம், யுத்தம் நடக்கிறது, அந்த நேரத்தில் சாக முன்னாடி மரண அறிவித்தல் சொன்னார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ரசூலுல்லாஹ் துடிக்கிற சில நாட்கள் இருந்தது. அவ்வளவு துடித்தார்கள். ஒரு மாசமாக வகி வரவில்லை சகோதரர்களே, ஒரு மாசமாக வகி வரவில்லை. மதீனாவிலிருந்து 9 நாட்கள் தூரமாக ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே பனு முஸ்தலிக் என்ற ஒரு குரூப், அவர்களும் குறைஷிகளும் கூட்டமைப்பு செய்து சந்தான அடிச்சு மதீனாவுக்கு வர போறார்கள்.
எதுக்கு? மதீனத்து வாசிகளை அழிப்பதற்காக, முஸ்லிம்களை அழிப்பதற்காக. சகோதரர்களே, இந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ் கேள்விப்பட்ட உடனே குரூப்போட போறார்கள். இந்த நேரம் ஆயிஷா நாயகி சொல்றார்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, மன ஆறுதலுக்கு இதை விட ஒரு ஹதீஸ் இல்லை சகோதரர்களே. சிந்தித்து பாருங்கள், ரசூலுல்லாஹ் உண்மையான நபி என்பதை இதைவிட பளிச்சென்று காட்டுவதற்கு வேற ஹதீஸ் இல்லை சகோதரர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவ்வளவு கவலையோடு பேசுறார். ஒரு செய்தி சகோதரர்களே சொன்னார்கள், ஏதாவது ஒரு யுத்தமாக இருந்தால் அந்த யுத்தத்துக்கு போகிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம், ஏக காலத்தில் 9 மனைவி ரசூலுல்லாஹ்வுக்கு சீட்டு குலுக்கி போடுவார்கள். சீட்டு குலுக்கி போட்டால் யாருடைய பேர் வருமோ அவரை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொண்டு போவார்கள். இந்த இடத்திலே 9 நாள் பிரயாண தூரம், அந்த இடத்திலே சீட்டு குலுக்கி போட்டால் ஆயிஷா அந்த பேர் வருகிறது. அல்லாஹ் அந்த பிரயாணத்துக்கு அந்த பெண்மணி, உத்தம பெண்ணை அல்லாஹ் நாடுகிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள், கொண்டு போகிற நேரம் ஒட்டகத்திலே ஒரு கூடா உண்டு அடிப்பார்கள், ஒரு பெட்டி மாறி உண்டு, அதை தூக்குவார்கள். தூக்கி ஒட்டகத்துக்கு மேல் வைப்பார்கள். அந்த ஒட்டகத்திலே வைத்தால் ஆயிஷா நாயகி உள்ளே இருப்பார்கள். ஹிஜாப் இறங்கியதுக்கு பிறகு முழுக்க மறைக்கப்பட்டிருப்பார்கள் ஆயிஷா நாயகி. ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பிறகு இப்படித்தான் பிரயாணம் மேற்கொள்வார்கள். அதிலே முழுக்க மறைக்கப்பட்டிருக்கும். சஹாபாக்கள் அதை தூக்கி ஒட்டகத்துக்கு மேல் வைப்பார்கள். அதிலே ஆயிஷா நாயகி இருப்பார்கள். இப்படியே யுத்தம் வரைக்கும் போய் யுத்தத்தை வெற்றி கொண்டு நாங்கள் திரும்பி வருகிறோம். மதீனாவுக்கு ரொம்ப நெருக்கம். அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இடத்திலே இரவிலே நாம தங்கி, இரவிலே தங்கினால் இரவு விடிய முன்னாடியே பிரயாணம் கிளம்பிடுவார்கள். சில வேளை காலை வரைக்கும் இருப்பார்கள், இல்லை என்றால் நடுநிசிகளே பிரயாணம் கிளம்பிடுவார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டர், எல்லாரும் இங்கேயே இரவுல இருங்கேன். எல்லோரும் இருந்தோம். எனக்கு மலஜல தேவை ஏற்பட்டது. நான் கொஞ்சம் தூரமாக போனேன். தூரமாக போனால் நான் எல்லாத்தையும் முடித்துவிட்டு என்னுடைய அப்படியே களத்தை பிடித்தேன். ஏன் தெரியுமா? நான் யமன் தேசத்தின் முத்துமாலை போட்டிருந்தேன். ஏன் களத்தை பிடித்தேன்? முத்துமாலை இல்லை, அது எங்கேயோ விழுந்திருக்கிறது. நான் தேடி 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 பார்த்தேன், முத்துமாலை கிடைக்கவில்லை. நான் அப்படியே பிரயாண கூட்டம் தங்கி இடத்து வரைக்கும் வந்தேன். வந்து பார்த்தால் அங்கே யாருமே இல்லை. ஏன் யாருமே இல்லை? பிறகு இந்த செய்தியை சொல்றாங்க, அவர்கள் நான் உள்ளே இருப்பேனா இல்லையான்னு தெரியாமல் அந்த ஒட்டகத்துக்கு மேல் அந்த பொட்டியை வச்சிட்டாங்க. அதுக்கு விளக்கம் வேற ஆயிஷா நாயகி சொல்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல நம்ம மாதிரி பெண்கள், நான் 2 வயசுல குறைவு, அடுத்தது நம்ம மாதிரி பெண்கள் சாப்பிட மாட்டோம், ரொம்ப கம்மி. நான் உள்ளக்கு இருந்தா எவ்வளவு பாரமோ, இல்லாட்டி அவ்வளவுதான். அவங்களுக்கு விளங்காது. தூக்கி வைக்கிற நேரம் என்ன பாறை இல்ல, அது அவங்களே சொல்றாங்க, புகாரில் நீங்க பார்க்கலாம். அவ்வளவு அவங்க பாறை இல்ல, அவங்க மேல தப்பு சொல்லிடாது. தூக்கி வச்சிட்டாங்க, வச்சுட்டு போயிட்டாங்க. நான் உள்ள இருக்கிறேன்னு நினைச்சிட்டாங்க. நான் நினைச்சேன் திரும்பி போனவங்க என்ன தேடி வருவாங்களே, அது வரைக்கும் நான் அந்த இடத்திலே அப்படியே மறைச்சு உட்கார்ந்துட்டேன். இருந்துட்டேனா, ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் கடைசியில் ஒரு ஆளை போடுவாங்க. எந்த பொருள் மிஸ் என்று பாருங்க, எங்க பாருங்க. ஸஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதிகாலையில் எழும்புறாங்க. எழும்பி அப்படியே தேடிட்டு வர்றாங்க. தேடிட்டு வந்தா ஒரு பெண், அவங்க ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஹிஜாபுடைய சட்டத்துக்கு முன்னாடி ஸஃப்வான் பின் முஅத்தல் என்னை கண்டிருக்கிறார். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால என்ன கண்ட உடனே இப்ப இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாஹ் பொண்டாட்டியாச்சே அப்படி என்று சொன்னார். நான் என்ன பண்ணினேன்? பாலைவனத்தில் யாரும் இல்லை. உடனே ஒட்டகத்தை அப்படியே அந்த 2 முன்னாடி உள்ள அப்படியே மடிச்சார். மடிச்சவர் காலால் அதை அப்படியே பிடித்து கொண்டார். ஒட்டகம் எலும்பாம உம்மஹாத்துல் மூமின் அவர்களை ஏத்தினாங்க. நீங்க ஏறுங்க மாண்டாங்க. அவர் முன்னாடி ஒட்டக காலை பிடிக்க, நான் அப்படியே யாருக்கும் படாமல் ஒட்டகத்தில் ஏறினேன். என்னை இழுத்து கொண்டே வந்தார். கொஞ்ச தூரம் வர்ற நேரத்தில் பகல் நேரம், அந்த இடத்துல பகல் போஷணத்துக்காக வேண்டி எல்லாருமே நிக்காட்டுப்பட்டிருந்தார்கள். அவங்களுக்கு தெரியல நான் காணாம போன செய்தி, வந்த உடனே தான் தெரியும். அப்படியா? இதோட நாங்க வீடு கிளம்பி போயிட்டோம். ஆனால் இந்த செய்தி மக்கா முழுக்க, மதீனாவை பறக்குது, பரவுது, எல்லா இடத்திலும் பறக்குது. அப்துல்லா இப்னு அபூ இப்னு சுலை, அபூ இப்னு சலூல், உபை இப்னு சலூல், அவன் என்ன முனாஃபிக் தலைவன், நயவஞ்சக தலைவன், பரத்துறான். ஸஃப்வான் பின் முஅத்தலுக்கும் ஆயிஷா நாயகிக்கும் தப்பா நடந்துட்டு
இந்த செய்தி ஒரு மாசம் ஆயிஷா நாய்க்கு தெரியாது. ஆறுதல் அமைதி என்றால் பாருங்கள், ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொல்றேன், இந்த வரலாறை படிச்சு பாருங்க. என்ன அவங்க சொல்றாங்க, ஆயிஷா நாயகி வந்து ஒரு மாசமா எனக்கு வருத்தம், நோய் எனக்கு தெரியல. ஆனா மத்த காலத்துல நோய் என்றா ரசூலுல்லாஹ் பக்கத்துல வந்து தலையை தடவை என்னமா ரொம்ப அன்பா பேசுவார்கள். இந்த தடவை என்னமோ கொஞ்சம் வித்தியாசம். என் பக்கத்துல உட்கார்ந்தல ஒழுங்கா பேசல. நான் என்ன பண்றேன், ஒரு மாசம் கழிய ஒரு நாள் ஒரு பெண்மணி வர்றா, கம்பளி ஆடையோட. அந்த அதாவது உம்மு மிஸ்தாக் என்ற ஒரு பெண் வந்து, நாங்க மலைஜலம் கழிக்க போறோம் நைட்ல, வெளியே போற நேரம் அவ ஆடை இருக்குது பாருங்க, அவ காலுக்கு மாட்டுது. ஆடை காலுக்கு மாட்டின உடனே அவ புள்ள மிஸ்தாக பார்த்து நாசமா போட்டுமண்டா. நான் திரும்பி கேட்டேன், ஏம்மா இப்படி பேசுறீங்க, உங்க புள்ளையாச்சே, பதிர்ல கலந்து கொண்டவராச்சே, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டாங்க. நான் என்னன்னு கேட்டேன், உங்களை பத்தி தப்பு தப்பாக பேசுறார்களே தெரியாதா, நீங்களும் அவங்களும் அந்த சஃபான் பின் முஅத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டீங்களாமே, பேசுறாங்க தெரியாதா. உடனே ஆயிஷா நாயகி அப்படியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறாங்க. வந்தா அல்லாஹ்வுடைய தூட்ட எதுவும் பேசல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எங்க உம்மா வீட்டுக்கு போட்டுமா, சரி பெர்மிஷன் கொடுக்குறாங்க. போனா கேக்குறாங்க, தாயே என்ன பத்தி இப்படி பேசுறாங்களா மக்கள், உண்மையா? அப்ப சொல்றாங்க, ஆமா ஆயிஷா, எல்லாரும் உங்களை பத்தி இப்படி பேசுறாங்க, அல்லாஹ் போதுமானவன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. இப்ப ஒரு மாசம் ஆச்சு, ஒரு மாசம் வகை இல்ல. யாரெல்லாம் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் குயிக்க சொன்னார்கள், இன்னார் மௌத்து இன்னார் மௌத்து இன்னார் மௌத்து. தன்னுடைய மனைவி மாப்பிள்ள பொண்டாட்டியோட இறக்கை இல்லாட்டியும் அவன்கிட்ட போய் பொண்டாட்டியை பத்தி புகார் வைங்க பாப்போம், கம்ப்ளைண்ட் வைங்க பாப்போம், ஏறிட்டு வந்துடும் அவனுக்கு, மூக்குடுங்க கோவம் வரும். பொண்டாட்டியை தாக்கினா அவனை தாக்கிற மாதிரி நினைப்பான். ஏன் பொண்டாட்டியை பேசுறியா, இறக்கமே இருக்காது, சண்டை பிடிச்சு நாரும். அவன்கிட்ட போய் சபையில வைங்க பாப்போம், உன் பொண்டாட்டி தெரியுமா, கோவம் வரும். பெருமானார் யார், சர்வாதிகாரி. தண்ட பொண்டாட்டி விஷயத்தில் எவராவது ஏதாவது சொன்னா எதையும் செய்யலாம் உங்களுக்கு. ஏண்டா அவ்வளவு ஆட்சி, அவ்வளவு பெரிய ஒரு படை இருந்துச்சு, அவ்வளவு தைரியம் இருந்துச்சு. பெருமானார் ஒன்றுமே செய்யல. என்ன செஞ்சாங்க தெரியுமா, போய் அலி பின் அபி தாலிபை கூப்பிட்டாங்க, உசாமா கூப்பிட்டாங்க. என் பொண்டாட்டி நடந்திருக்குமா, அப்படி எல்லாரும் சொல்ற மாதிரி இருக்குமா? அவங்க சொல்றாங்க, யார சூழல்லா உங்க பொண்டாட்டியா? அலி பின் அபி தாலிப் சொல்றாரு, உங்க வீட்டுல ஒரு பொம்பளை இருப்பா, வேலை செய்வாவி பரீரா, அவட்டு போய் கேளுங்க. அவ சொல்லுவா ஆயிஷா நாயகி பத்தி. என்ன யார சொல்ல, அப்படியா? ஒரு நாள் ஆயிஷா நாயகி அப்படி இல்ல, ரசூலுல்லாஹ் பரீராட்ட போறாங்க. எவ்வளவு நேர்மை இருக்கும், எவ்வளவு நியாயம் இருக்கும். அட அவங்க யாரு, ஊருக்கு ஒரு கூட்டம் வருகிறது, சோம் இல்ல, சாப்பாடு இல்ல, அது இல்ல இது இல்ல, உட்கார வச்சு முழு சாப்பாடு கொடுத்து, ஒட்டக சிறுநீரை எடுத்து அவங்க நோய்க்கு மருந்தாக ஒட்டக சிறுநீரை கொடுத்து அந்த சூட்டுல உள்ள நோயெல்லாம் அழிஞ்சு போக அவ்வளவு கண்ணியப்படுத்தின ஒரு கூட்டம். அந்த கூட்டம் போறாங்க. திரும்பி போற நேரம் இருக்கிற ஒட்டகத்தை எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. களவெடுத்தா கையை வெட்டணும், களவெடுத்தா கையை வெட்டணும். ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா, அடி திண்டுட்டு களவெடுக்கிறீங்களா நீங்க, வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு சாப்பிட்ட கொடுத்தவன்ட்டு ஒட்டகத்தை களவெடுக்கிறீங்களா? மாறு கால் மாறு கை வெட்டு, இந்த கை இந்த கால் வெட்டு, வெட்டப்பட்டது. சட்டத்தில் மாத்த இல்ல, களவெடுத்தா கைதான் வெட்டணும். ஆனா இப்படி களவெடுத்தா அப்படி வெட்டாங்க. சொன்னதை செஞ்சாங்களா? என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, சாபாக்கள் கேட்டாங்களா? ஏன் பொண்டாட்டி என்ன என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க கேட்டாங்களா? பிரபாகரனை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. பிபிசியில ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருந்தான், வந்து கேட்டாங்க, நீங்க எல்லாம் படையெல்லாம் பெருசா கட்டுப்படுத்துறீங்களே, அந்த கட்டுப்பாடு எப்படிப்பட்ட கட்டுப்பாடு, கூட எப்படி நீங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்க, உங்க பேச்சை எல்லாரும் அப்படி கேட்பாங்களா? கதையா சொல்றாங்க, எது உண்மை போய் தெரியாது. கூப்பிட்டான ஒருத்தனை, இங்க வா, சைனாட கடியண்டானா, இந்த சைனாட் போட்டிருக்கிற கடிப்பா, அவன் கடிச்சு செத்துட்டானா, பாத்தியா? இதுதாங்க கட்டுப்பாடு. அடையிட மிஞ்சிற கட்டுப்பாடு, இது எல்லாம் தூக்கி மிஞ்சிற அளவு கட்டுப்பாடு. அப்படிப்பட்ட கூட்டத்தை வச்சு நான் ரொம்ப இரக்கமான மனைவி, நான் ரொம்ப பிடிக்கிறமான இந்த மனைவி, இவ விஷயத்தில் இப்படி பேசுறீங்களே, அவனை புடிச்சு அபிபுல் சிவ சலூல் இருக்கிறானே,
அவனை புடிச்சு கொல்லுங்க சொன்னாரா? பேசினார்களா? ஒரு மாசம் அந்த ஹதீஸ்ல வருகிறது, வகி வராத காலம், ஒரு மாதமாக வகி தடையாக இருந்தது. அந்த டைம்ல தான் இது நடக்குது. கேட்டு பரீராட்டு போய் கேட்கிறாங்க, பரீரா ஆயிஷாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் மாவு குழைச்சி வச்சிருப்பாங்க, யா ரசூலல்லாஹ் மாவு குழைச்சிட்டு அங்கால ஆடு வரும், இங்கால தூங்கிடுவாங்க. சின்ன வயசு புள்ள, அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க யா ரசூலல்லாஹ், இவங்க இவ்வளவு பாரதூரமா செய்வாங்களா? அப்படியா பரீரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, அழுது 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 2 இரவுகள் ஒரு பகல், என் கண்ணீர் வருவதற்கு வேறு இடமில்லை. ரசூலுல்லாஹ் என் முன்னாடி வர்றார், வித்தியாசத்தை நான் உணர்ந்தேன். என் பக்கத்தில் கூட அவர்கள் உட்காரவில்லை. எனக்கு நன்றாக தெரிகிறது ரசூலுல்லாஹ் என் மீது உள்ள அவதூறை நம்புறார் போல. நான் அப்படி இருக்கிறேன், என் ஈரல் வெடித்து விடுமோ என்று பயப்படுகிற அளவுக்கு நான் அழுது 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 2 இரவுகள் அழுது விட்டேன். இரவில் தொடங்கிய அழுகை பகலில் தொடங்கி மறு இரவாகி விட்டது. அவ்வளவு அழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த ஆயிஷா, இப்படி எல்லாம் மக்கள் பேசுகிறார்கள், என்னோட ஓப்பனாக பேசினார்கள். இப்படி எல்லாம் மக்கள் பேசுகிறார்கள், நீ பாவம் செய்யாவிட்டால் அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்துவான். தப்பு செய்திருந்தால் ஆயிஷா அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு நீ திருந்து விடு ஆயிஷா. ஆயிஷா நாய்க்கு தாங்க முடியாமல் போனது. சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, குர்ஆனிலே பேசுகிற அளவுக்கு நான் பெரிய ஒரு பெண் அல்ல. அதாவது குர்ஆனில் வகி வந்து என்ன சுத்தமான பெண் என்று சொல்லுகிற அளவுக்கு நான் எல்லாம் பெரிய பெண் அல்ல. அல்லாஹ் என்னை பத்தி எல்லாம் பேசுவானா யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த ஆயிஷா நாயகி சொன்னார்கள், நான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய உவமையை நான் எனக்கும் உங்களுக்கும் எடுக்கிறேன். சொல்லிவிட்டு சொன்னார், ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன் பிமா தஸிஃபூன். நான் அழகான பொறுமையை கடைபிடிக்கிறேன், இந்த பாவிகள் சொல்லுவதை விட்டும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்றார்கள். அன்பு சகோதரர்களே, ஆயிஷா நாயகி அவங்களிடம் ரசூலுல்லாஹ் கேட்கிற நேரம் ஆயிஷா நாயகி சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக்ரன் பார்த்து சொல்லுங்களேன், என்ன பத்தி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஆயிஷாவுடைய நிலப்பாட்டை சொல்லி, வகி வராத காலம், யாருமே பேசுவதற்கு இல்லை. யாராவது இதையெல்லாம் விசாரிப்பார்களா? என் மனைவி என் சுத்தமான மனைவி, எவன்டா அது பேசுறது என்று வாளை எடுப்பா. அடியில் உள்ள அடிமட்டவன் ரசூலுல்லாஹ் ஆன்மீக தலைவன். சுப்ஹானல்லாஹ். இந்த பண்பை எல்லாம் பார்த்துத்தான் சகோதரர்களே, அண்மையில் யூடியூபில் ரசூலுல்லாவை பற்றி தப்பாக காமுகர் என்று ஒரு வீடியோ எடுத்து ஒரு படம் எடுத்து அந்த மாதிரி அப்பட்டமாக உலகம் எங்கும் அந்த தப்பான பிரச்சாரத்தை செய்தவன். அவ்வளவு பேருக்கு முன்னாடி தலை குனிந்து நபவிக்கு வந்து, இவரையா நான் இழிவுபடுத்திட்டேன் என்று அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டினானே, அண்மையிலே ரசூலுல்லாவை இழிவுபடுத்தியேன். அவன் சொன்ன ஒரே ஒரு காரணம், நான் ரசூலுல்லாவை பற்றி தப்பாக பேசினேன், உலகத்திலே உள்ள முஸ்லிம்கள் கொந்தளித்தார்கள், ஏனப்பா இவரோடு இவ்வளவு இரக்கம் என்று தேடினேன், என்னால் தாங்க முடியவில்லை. இப்படி ஒரு மனிதரா, இப்படி ஒரு மனிதரா வந்து நபவிக்கு வந்து அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு யூடியூபில் யார் ரசூலுல்லாவை காமுகர் என்று சொன்னாரோ அவர் இஸ்லாத்துக்கு வந்தார் இந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி. சகோதரர்களே, நான் ஏன் சொல்லுகிறேன், அவ்வளவு நேர்மை, அவ்வளவு நியாயம், தனக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிற நேரத்திலும் தன் மனைவிடம் வந்து கேட்கிறார்கள், எனக்கு வகி வரவில்லை ஆயிஷா, நடந்ததை சொல்லு. ஆயிஷா நாய் உம்மா வாப்பாடம் திரும்புற அபூபக்கரை பார்த்து, சொல்லுங்களேன், கொஞ்சம் என் நிலைமையை சொல்லுங்களேன். அவங்க சொன்னாங்க, வல்லாஹி ஆயிஷா, என்ன சொல்ல ஆயிஷா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் என்ன சொல்ல? அதுதான் அடக்கம் சகோதரர்களே. தன் மகள் அங்கே நிற்கிறாள், பாப்பாவிடம் கேட்க சொல்கிறாள். ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு வயசுல ஒரு வருஷம், அந்த அளவுக்கு தான் இளமை. அவர்கிட்ட கேட்கிற நேரம் ரசூலுல்லாஹ்ட்ட நான் என்ன சொல்ல? ஆயிஷா திரும்புறார். ஆயிஷாவுடைய உம்மா பக்கம் ஆயிஷா நாய், உம்மா நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், இப்படி ஒரு அவதூறு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுங்களேன். ஆயிஷா நான் என்ன சொல்ல? ஆயிஷா அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் என்ன சொல்ல? அவர்கள் தன்னுடைய பிள்ளையை பத்தி தெரியும், அவ்வளவு தெரியும், சுத்தமான ஒரு பெண், அவ்வளவு தெரியும். ஆனால்
தன்னுடைய நாவிலிருந்து தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் பிழையாக வரக்கூடாது, தப்பாக வரக்கூடாது. ஆயிஷா நாயகி சொன்னார்கள், ரசூலுல்லாஹை பார்த்து சொன்னார்கள், நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்களே, ஏனென்றால் மக்கள் பேசுவது உங்களுடைய அடிமனசில் சேமித்து விட்டீர்கள். இப்படியே சொன்னார்கள், இதே வார்த்தையில் சொன்னார்கள், மக்கள் பேசுவதை உங்கள் அடிமனசில் சேமித்து விட்டீர்கள். அதனால் இந்த ஆயிஷா இப்பொழுது தப்பு செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். அதனால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அதனால் நான் சொல்லி அர்த்தம் இல்லை என்று அடுத்த பக்கம் பிறண்டார்கள். அப்படியே தூங்கிறது, அடுத்த பக்கம் சாய்ந்தார்கள். ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் என்னை தூய்மையாக்க போதுமானவன். ஆயிஷா நாயகி சொல்றார்கள், வல்லாஹி எவன் என்னை படைத்தானோ அவன் மீது நான் நினைக்கவில்லை அல்லாஹ் என்னை பத்தி பேசுவான் என்று. ஆனால் என்னை சுத்தப்படுத்துவது அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. ஆனால் நான் நினைக்கவில்லை, நான் சின்ன ஒரு பெண், என்னை பத்தி குர்ஆனில் பேசுவானா அல்லாஹ்? என்னுடைய விவகாரத்தை பேசுவானா? 7 வானத்திலிருந்து வகை வருமா? நான் அவ்வளவு சின்ன ஒரு பெண், என்னை பத்தி பேசுவானா? பேச மாட்டான் என்று நினைத்து கொண்டு அடுத்த பக்கமாக திரும்பினேன். நான் படுத்தேன், கவலையாக இருந்தது. அது கடும் குளிரான ஒரு காலம். ரசூலுல்லாஹ் என் பக்கத்தில் இருந்தார்கள். அவர் எழும்பவோ வாசக்கடைக்கு போகவோ இல்லை. அல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்தினான். ரசூலுல்லாஹ்வுடைய முழு உடம்பும் வேர்வை முத்துகளால் நனைகிறது, முத்து முத்தாக கொட்டுகிறது. குளிர்காலத்தில் கடுமையாக கஷ்டப்படுவார்கள். வகி வருவதற்கு அடையாளம் அதுதான். ரசூலுல்லாஹ்வுக்கு வகி வருவதை பற்றி ஆயிஷா நாயகி இதுக்கு முன்னாடி நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறார்கள். நான் ஒரு நாள் இரவு படுத்துக் கொண்டிருந்தேன். ரசூலுல்லாஹ் எனக்கு பக்கத்தில் இருந்தார்கள். வேர்வையால் நனைந்து விட்டார்கள். முத்து முத்தாக அவருடைய நெத்திலிருந்து வேர்வை வந்தது. பாரமாக இருப்பார்கள். அப்பொழுது வகி வருவதுதான் அதுக்கு அடையாளம். ஆயிஷா நாய் ஒரு செய்தி சொன்னார்கள், நான் நினைத்தேன் ரசூலுல்லாஹ் கனவு காணுவார்கள் என்று. என்னை பற்றி கனவு காணுவார்கள் என்ற குர்ஆனில் அல்லாஹ் என்னை பேசுகிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பெண் அல்லவே. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு இடம் சகோதரர்களே. அந்த நேரத்தில் அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நலைகிறார்கள். முகம் பிரகாசமாகிறது, மின்னுகிறது, சிரிக்கிறார்கள். ஆயிஷா, அல்லாஹ் உன்னை சுத்தப்படுத்தி விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆயிஷாவுடைய தாயார் சிரித்துக் கொண்டு சொன்னார்கள், ஆயிஷா ரசூலுல்லாஹ் பக்கத்தில் போங்களேன். ஆயிஷா நாயகி சொன்னார், இல்லை நான் போக மாட்டேன், அல்லாஹ் என்னை சுத்தப்படுத்தினான், நான் போக மாட்டேன். கோபத்தோடு சொன்னார்கள். அவ்வளவு கோபமாக இருந்தது. நான் இவ்வளவு அழுதேனே. வகி வரும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா சகோதரர்களே? மன அமைதி பாருங்கள். 30 நாள் 40 நாள் 30 நாள் எத்தனை நாட்கள் கழிந்து விட்டது. எத்தனையோ பேர் கொலை செய்வதற்கு முன்னாடி ஆல்ரெடி வகி வந்து விட்டது, அவர் கொலை செய்யப்படுவார் என்று. ஆனால் ஆயிஷா நாயுடைய விவகாரம், கணவன் என்ற இடத்திலே சகோதரர்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆணும் பேசுற நான் உட்பட நீங்க எல்லாம் உங்கள் மனைவிக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுதான் பெரும் சோதனை சகோதரர்களே. தலை குனிந்து முக்காடு போடுகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு சோதனை. மனைவி தப்பாக ஈடுபட்டால் என்றால் எப்படி இருக்கும்? அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவ்வளவு அற்புதமான ரசூலுல்லாஹ் அவர்களுடைய மனைவி, அவருடைய அடக்கத்தை பாருங்கள். இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வகி இறங்கியதான் கடன் 10 ஆயத் 24வது அத்தியாயம் 11வது வசனம் தொடக்கம் 21வது வசனம் வரைக்கும் போய் அல்லாஹ் எவ்வளவு அன்பாக பேசுறான் என்று பாருங்கள். அமைதிப்படுத்துறான் ஆயிஷா நாயகி. சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய அல்லாஹ் நல்லடியார்களுடைய இரக்கம் என்பதை 10 வசனத்திலையும் சொல்லுகிறான். என்ன சொன்னான் தெரியுமா? ஓ கைருல் லக்கும் ஆயிஷா, இது கெடுதி என்று நினைக்காதீர்கள், இது உங்களுக்கு நலவு. இந்த பிரச்சாரம் செய்தார்களே, இது உங்களுக்கு நலவு. இந்த ஒரு வார்த்தை போதும் ஆயிஷா நாயகி. அவர்கள் அத்தனையும் மறந்துட்டார்கள். மன அமைதி அவர்களுக்குள்ள வந்துட்டு, அல்லாஹ் நீ எனக்கு நலவு என்று சொன்னாயா, அது நலவுதான். என்ன நலவு? ஆயிஷா நாயுடைய விஷயம் குர்ஆனில் அல்லாஹ்வை தூய்மை என்று சொன்னால் இதை விட ஒரு கிஃப்ட் இருக்கிறதா? நீங்கள் தூய்மை என்று அல்லாஹ்வை சொன்னால் இதை விட இருக்கிறதா? சகோதரர்களே சொல்லுகிறேன் கேளுங்கள். அந்த நேரத்தில் தான் அபூபக்கர் சித்திக் சொல்றார்கள், பத்ர் போரில் கலந்து கொண்ட ஒருவர் தான் அந்த முனாஃபிக்களோடு சேர்ந்து கொண்டு இந்த பிரச்சாரத்தை செய்தவர் அவர் இருக்கிறார். அவர் சொன்னார், இதுக்கு பிறகு நான் அந்த குடும்பத்தாரை கவனிக்க மாட்டேன், குடும்பத்தாரை பார்க்க மாட்டேன். ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு ஆத்திரம் இருக்கும். அவருடைய மனைவியை பற்றி பொய்யாக பிரச்சாரம் செய்தால் எவ்வளவு ஆத்திரம் இருக்கும்.
பக்கத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். சூரத்து நூருடைய 24வது அத்தியாயத்தின் 22வது வசனம் இறங்குகிறது. மன்னித்து விடுங்கள், யாரெல்லாம் அப்படி பேசினார்களோ மன்னித்து விடுங்கள், அவர்களுக்கு செய்கிற உபகாரங்களை நிப்பாட்டாதீர்கள். சுபஹானல்லாஹ். யாரெல்லாம் அவதூறு பிரச்சாரம் செய்தார்கள், உடனே அபூபக்கர் சித்திக் சொன்னால், நான் தொடர்ந்தும் செய்வேன். என் புள்ள விஷயத்தில் அவதூறு சொன்னவர்களுக்கு அல்லாஹ் சொல்றானே செய் சொல்லி தர்மங்கள் செய்து கொண்டு வந்தேனே, நான் தொடர்ந்தும் செய்வேன் என்றார்கள். சகோதரர்களே, ஏன் இந்த செய்தி உங்களுக்கு மத்தியில் நான் முன்வைத்தேன் என்று சொன்னால், எங்கே அமைதி என்று பாருங்கள் சகோதரர்களே. மறுமை சிந்தனை அல்லாஹ் சொன்னால் அப்படியே ஒரு கட்டுப்பாடு, அப்படியே ஒரு கட்டுப்பாடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு துடித்திருப்பார்கள். ஒரு மாதம், அதுக்கு பிறகு 2 நாட்கள் அழுதார்கள். இந்த துடிக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வரும் வரைக்கும் பொறுத்தார்கள். சகோதரர்களே, அதனால் சொல்கிறேன், இந்த உலக வாழ்க்கைகளே நீங்கள் அடிக்கடி மறுமை சிந்தனையோடு நீங்கள் இருந்தால், ரஹ்மானுடைய கட்டளைகளை நீங்க நம்பினால் உங்களுடைய மனசு அமைதி பெறும். அல்லாஹ் மீது ஆணையாக, நீங்கள் பெரும் கோடீஸ்வரராக இருந்தாலும், எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் நிச்சயமாக அந்த அமைதி உங்களுக்கு கிடைக்காது. அன்புக்குரிய தோழர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், ஜுரைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு வழக்கம் இருக்கிறது, சர்வசாதாரணமாக பேசுவார்கள். ஒரு நாளும் பெருமையோடு, அகம்பாவத்தோடு, ஆணவத்தோடு அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் நடந்ததே இல்லை. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் யுத்தத்திலே போறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி நடக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டார், ஜாபிர் நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? ஆமா யா ரசூலல்லாஹ். கன்னியா விதவையா? யா ரசூலல்லாஹ் விதவை. ஏன் ஜாபிர்? ஒரு கன்னியை முடிக்கலாம் தானே, விளையாடலாம் தானே, ஒரு விதையை முடிச்சிருக்கிறீங்களே. இப்படி பேசுவார், இளைஞர்களோடு சர்வசாதாரணமாக பேசுவார் அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம். அப்பொழுது சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு சின்ன சின்ன தங்கச்சிமார்கள், இவங்களோட ஒரு கண்ணியை போட்டா தங்கச்சோட சேர்ந்து அவவும் விளையாடிடுவா. அப்போ ஊட நான் மேய்க்க வேண்டி வரும். அதனால ஒரு விதவையை வச்சா இந்த இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்களே யா ரசூலல்லாஹ், அதுக்குதான். இப்படி ரசூலுல்லாஹ் சர்வசாதாரணமாக பேசுவார்கள். அப்படி ஒரு ஆள் தான் ஜுரைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ஜுரைபீப் என்ன கல்யாணம் முடிக்கல ஆசை இல்லையா? எடுத்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஜுரைபீப்புக்கு ஆசை இல்லையா? யா ரசூலல்லாஹ், என்னை யாரும் முடிப்பாங்க? அவ்வளவு அசிங்கம் சகோதரர்களே, யாருமே ஏறிட்டு பார்க்க மாட்டார்கள், அவ்வளவு அசிங்கம். ஆனா ரசூலுல்லாஹ் இறக்கும். ரசூலுல்லாஹ் கருப்பு வெள்ளை பாரபட்சமே காட்ட மாட்டார்கள். என்ன பேசினார்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் மரணிப்பதற்கு 82 நாட்களுக்கு முன்னாடி, வெள்ளை கருப்பன் பேதமில்லை, என் காலுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே வாசகம் அரஃபாவுடைய பேருள்ள ரசூலுல்லாஹ் பேசினார்கள். ஜுரைபீப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், ஜுரைபீப் என்ன கல்யாணம் முடிக்கலையா? யா ரசூலல்லாஹ், எனக்கு பொன் கிடைக்குமா கேட்டார். எனக்கு பொன் கிடைக்குமா? மதீனாவுல ஒரு எல்லையை காட்டினார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு எல்லையை காட்டி சொன்னார், ஜுரைபீப், இந்த எல்லையில் ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டுக்கு போனா ஒரு பொம்பளை இருக்கிறார், அவங்கள்ட்ட போய் கல்யாணம் பேசுங்க, நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு விருப்பப்படுவான். அவ்வளவு சொல்லி அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், எனக்கு விருப்பப்படுவாவா? உண்மையாவா சொல்றீங்க? ஆமா போங்க ஜுரைபீப், கல்யாணம் முடிச்சு நல்லா இருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மதீனாவிலே அந்த எல்லை, சொல்லப்பட்ட எல்லைக்கு அவர் போறார். போய் தட்டி அந்த இடத்திலே அந்த பெண் இருக்கிறான்னு விசாரிச்சு, ரசூலுல்லாஹ் என்னை அனுப்பினார்கள், உங்க புள்ளைய கல்யாணம் முடிக்குமாறு சொன்னார்கள் என்று சொன்ன உடனே வாப்பா சொன்னாரு, உனக்கு ஏன் புள்ளையவா அப்படின்ட்டார். இப்ப இருக்குதா இல்லையா? கல்யாணம் பேசி கேட்ட செருப்பால தருவோம் பாரு, உன் லெவலுக்கு ஏன் புள்ளைய தரவா அப்படி கேட்கிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லியிருப்பார் போல. இவர் அசந்து போல புள்ள இருந்து அந்த பெண் வர்றா, வெளியே வந்து கேட்கிறா, என்ன முடிக்க சொல்லி யார் ரசூலா சொன்னாங்களா? இந்த வீட்டுக்கு போக சொல்லி சொன்னாங்களா? சரியா? ஆமா. என்னதான் முடிக்க சொன்னாங்களா? ஆமா. அப்படியா? அப்பனா உங்களுக்கு விருப்பம். இவருக்கு ஆச்சரியமா போச்சு. அட, இந்த பெண் விருப்பம் பண்ணிட்டாங்களே, திருமணம் நடக்குது, நிக்காக ஒப்பந்தம் நடக்குது. இப்ப அல்லாஹ் சோதிக்கிறான். மறுமை சிந்தனையோடு இருக்கிறாரா? துன்யாவுடைய சிந்தனை மிகைத்து விட்டதா? அல்லாஹு அக்பர். ஜிஹாதுக்குரிய அழைப்பு, ஜிஹாதும் ஃபீ சபீலி, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதற்கான அழைப்பு விடப்படுகிறது. இஸ்லாம் காக்கப்பட வேண்டும். பெருமானாரின் காலத்தில் 56 யுத்தங்கள் நடக்கிறது. 19 யுத்தங்களில் பெருமானார் முன்னாடி போனார்கள். அந்த ஜிஹாதுடைய அழைப்பு ஜுரைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவமிருந்து கிடைத்தது, காலம் கடந்து கிடைத்த இல்லறமா ஜிஹாதா? இந்த ரெண்டில் எது? இந்த ரெண்டில் எது?
பேசுற எங்களுக்கெல்லாம் பேசுவது மட்டும்தான் மிஞ்சிருக்கிறது. இந்த உயிரை கொடுப்பதற்கு இந்த நாட்டிலே சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் பேசுவதற்கும் கோழைகளாக போய்விட்டோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, ஜுரைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர் வந்து நிற்கிறார். கல்யாணம் முடித்து முதல் அனுபவம். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெண் விருப்பப்பட்டு அவரை ஏந்தி நான் திருமணத்துக்கு தயார் என்று சொல்லி திருமணம் நடந்து விட்டது. அல்லாஹ்வுடைய பாதையிலே அறைகூவல் ஜிஹாத் ஒரு பக்கத்திலே, ரெண்டில் எது? மறுமை சிந்தனை, மன அமைதி எங்கே? துடிக்கிறார். சொன்னார் அல்லாஹ் வேணும், அல்லாஹ் வேணும், களத்தில் குதிக்கிறார். அவருக்கு அந்த சுகம் இல்லை. சகோதரர்களே, இந்த உலகத்திலே விருப்பப்பட்டு திருமணம் முடிக்கிறாரே, அவர் அதை அனுபவிக்கவில்லை. ஜிஹாதில் குதிக்கிறார், களத்தில் குதிக்கிறார். குதித்த உடனே அவர் எத்தனையோ பேரை கொன்றுவிட்டு ஜிஹாத் முடிகிற நேரத்தில், யுத்தம் முடிகிற நேரத்திலே அவர் கொலை செய்யப்படுகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம், அப்படியெல்லாம் கொலை செய்யப்பட்டால் எல்லாம் முடிந்த பிறகு வாங்கல் பொட்டணியை கட்டுவோம் என்று போக மாட்டார்கள். யார் போனார் அவர்களுக்காக துவா செய்வார்கள். அவர்கள் எல்லாம் பார்க்க போவார்கள், யாரெல்லாம் எங்கள் அணியிலிருந்து எங்களை விட்டு போனவர்கள் என்று. போகிற நேரம் பக்கத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் போய் பார்த்தார்கள். ஜுரைபீபை ஒரு வாசகம் சொன்னார்கள். நானும் நீயும் ஒன்று என்று சொல்ற மாதிரி ஒரு வாசகம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு தன்னுடைய கரங்களால் அப்படியே ஜுரைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கினார்கள். உமர் பின் கத்தாப் பக்கத்தில் இருந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கை எனக்கு சந்தூக்காக கூடாதா யா ரசூலல்லாஹ்? ஜுரைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையிலே ரசூலுல்லாஹ் தூக்கி இருக்கிறார்கள். அந்த கைதான் சந்தூக். சகோதரர்களே, இந்த உலகத்திலே தப்பினோம் பொழைச்சோம் என்று பேசுவோம். ஒரு யுத்தத்திலே தப்பினால் அம்மாடி தப்பி விட்டோம் என்று பேசுவோம். உமர் பின் கத்தாப் என்ன சொன்னார் தெரியுமா? அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, உங்களுடைய கை எனக்கு சந்தூக்காக கூடாதா? ஜுரைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சபத்துக்கு மையத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கைதான் சந்தூக். கொண்டு போய் அடக்கினார்கள். சகோதரர்களே, நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? மறுமை சிந்தனையில் அவர்கள் அமைதி பெற்றார்கள். மறுமை சிந்தனையில் தான் அவர்களுக்கு எல்லா அமைதியும் கிடைத்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, சிந்திப்பதற்கு சொல்லுகிறேன். இன்றைய நாளில் ஒவ்வொரு வாட்டியும் நான் இதை சொல்லுகிறேன். இந்த ஹதீஸை எல்லா வாட்டியும் ஞாபகப்படுத்துவேன். ஏன் ஞாபகப்படுத்துறேன்? ஒரு நோக்கத்தோட ஞாபகப்படுத்துவேன். என்ன? இன்றைக்கு சிக்ர் செய்தவர்கள் யார், இன்றைக்கு ஸலவாத்து சொன்னவர்கள் யார், இப்படி நான் சொல்லுகிற நேரத்தில் அது எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ஆள் சொல்றாங்க, சில பேர் சொல்லுவாங்க, அது என்ன எல்லா பயான்லையும் நீங்க ஒரே விஷயம் சொல்றீங்களாமே, இந்த சிக்கரை சொல்றீங்களாமே, இப்படி என்று ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. அன்பு அவர்களே, இவங்களுக்கு தேவை வந்து வேற. பயான் என்று சொல்லுவது நாங்கள் படித்து பாடமாக்கிட்டு வந்து சொல்றது இல்ல. எங்க மனசுல உள்ள உணர்வு கொப்பளிக்கிறது, எங்கள்கிட்ட உள்ளதை சொல்றது. மனப்பாடமாக்கி இதுக்கு போற அடுத்தது என்ன பாடமாக்கிட்டு சொல்றது இல்ல. இப்போ உள்ளவனுக்கு என்ன வேணுமா? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு விமர்சிச்சிருப்பாங்க இவங்க. என்ன ரசூல், எத்தனை தடவை இந்த ஹதீஸை சொல்லிட்டீங்க, எத்தனை தடவை நீங்க பாக்குறீங்க? இன்னைக்கு ஸ்டேஜுக்கு ஏற முன்னாடி அந்த ஜுஹைனா குலத்து பெண் இருக்கிறாங்களே, அந்த ஹதீஸை சொல்லிடாதீங்க. இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் கதை இருக்குது, அதை சொல்லிடாதீங்க. அட எதுக்குடா சொல்றேன், எதுக்கு சொல்றேன்? அது என்ன ஆட்டம் காணிச்சு, நாங்க அழுதோம், நாங்க துடிச்சோம், அதுதான் சொல்றோம். அது இல்ல, ஏன் அல்லாஹ்வுக்கு வந்து வேற நபி இல்லையா? மூசா நபி எல்லா இடத்துலயும் வர்றாங்களே, 25 நபி தானா? வேற நபி இல்லையா? என்ன உங்களுக்கு இது என்ன பைஸ்கோப்பா காட்டும்? இப்படி பயான் கேட்க யாராவது இருந்தால் அது பயான் இல்ல. திருந்துறீங்களா? தொழுவுறீங்களா? பக்குவப்படுறீங்களா? புதுசா சொன்னா அப்ப கிறிஸ்தவத்துல இருந்து எடுத்து வரணும். அங்க பைபிள்ல நல்ல கதை இருக்குது, காம கதைகளை விட்டா சிரிப்பீங்களா இருக்கு. அட உள்ள ஹதீஸத்தான் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாவுக்கு என்ன நீங்க எந்த நாள் சுப்ஹானல்லாஹ் சொல்றீங்க, புதுசா சொல்ல மாட்டீங்களா? என்ன பிஸ்மில்லா சொல்றீங்களா? எங்க கொள்கைவாதிகள்ட்ட வரக்கூடாது. இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கிறேன், பேச தெரியாதவர் பேசினாலும் நீங்கள் கேட்கணும், திக்கி திக்கிரியாலு சாலின் வாசித்தாலும் நீங்கள் கேட்கணும். உங்க மனசுல அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மதிப்பு இருந்தா, எவன் பேசுறா யாரு பேசுறா அது இல்ல. குர்ஆன் பேசப்படுவதா, ஹதீஸ் பேசப்படுவதா? ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினின். ஞாபகப்படுத்துங்கள். மூமினா இருந்தா மறுபடி அதை சொன்னா அவனுக்கு பிரயோசனமா இருக்கும். அவன் மூமின் இல்லையா? அது என்ன, அது அரைச்சமாவே அரைக்கிறாரு, புதுசா கொண்டு வர. இப்ப ஜுரைபி சொல்லிட்டா இதுக்கு போற எங்க இந்த ரீஜன்ல அந்த சொன்னார் இவர் ஆல்ரெடி இவர் சொல்லுவாங்க, சொன்னார் இந்த கதையை சொன்னாரு, மறுபடி சொல்றாரு. அப்ப நான் பொய்க்கு சரி வேற ஜுரைபி என்ற பேர்ல குரைபி தான் சொல்ல வேண்டி வரும். அட என்ன சொல்றீங்க நீங்க?
என்ன இது நான் இதுக்கு சொல்லல, ஏற முன்னாடியே சொன்னாங்க, அதுக்கு சொல்றேன். இது இப்படி ஒரு வந்திருக்குதா, அதனால சொல்றேன். எங்களுக்கெல்லாம் அப்படி பேசி பழக்கம் இல்லை. அப்படி என்றால் நாங்கள் வரமாட்டோம். இது நிக்கவரட்டி ஜமாத்துக்கு சொல்ல அவங்க யாரும் சொல்லல. எனக்கு நிக்கவரட்டிய ஜமாத் யாரும் சொல்லவில்லை. ஏண்டா அப்படி முகஸ்துதிக்கு மக்கள் நலவு சொன்னார்களா, பயான் நல்லமா? அல்லாஹ் மீது ஆணையாக தேவையில்லை, ஒருவருடைய முகஸ்துதியும் தேவையில்லை. ரகுமான் எப்பயும் நான் பயான் பண்ண முன்னாடி கேட்கிற ஒரு துவா, இதுக்கு சொல்றேன். யா அல்லாஹ் பெருமையை தந்துராத, என்ன மாத்திரு, என்ன நியாயப்படுத்திரு, ஹிதாயத்தை தந்துரு, என் தாய் தகப்பனுக்கு நன்மையை கொடுத்துரு. இப்படிதான் இருக்கும். எங்களை யாரெல்லாம் கொள்கைக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு கொடு. இதுதான் அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, இப்படி புதிய கலாச்சாரங்கள் நீங்கள் உருவாக்கி புதுசு புதுசா சொல்றேன் ஒரு வந்ததுனாலதான் மௌலவிமார்கள் எப்ப லைஃப் ஆக்குறது, எப்ப ஷை ஆக்குறது, எப்ப புதுசா கொண்டு வந்து பூத்துறது, எப்ப அதை பண்றது, இப்படியே டேஸ்டா பழவி மௌலவிமார்களுக்கு போட்டு உண்டாக்கிட்டீங்க நீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால சொல்றேன் உங்கள்ட்ட, போட்டிகளோ இதோ உண்டாக்காதீங்க. பேச தெரியாதவர் வந்து அல்லாஹ்னு சொன்னா நீங்க எல்லாரும் கட்டுப்பட்டு கேட்கணும். அவர் வாசித்தால் குர்ஆனை நீங்கள் கேட்கணும். அப்படி இல்லை, இதுக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் இல்லை. இவர் வந்தா பேசுவோம், அவர் வந்தா கேட்போம், இவர் வந்தா எழும்பி போவோம், அவர் பேசினா நடந்து கொண்டிருப்போம். இது என்ன இது? இது நீங்கள் மறுமைக்காக வேண்டி இந்த இடத்துக்கு வந்ததாக அமையாது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவும் நாம் மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள். இவைகள் எல்லாம் பக்குவமா மாற்றணும், படிப்பினை எடுக்கணும். நான் அப்பதான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் சுப்ஹானல்லாஹ், உலகமே எல்லாரும் பார்க்கும். நீங்க தடமாறின மாதிரி இருக்கும், ரஹ்மானுடைய உதவி உங்களுக்கு வந்து சேரும். அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். அதனால சொல்றேன், மன அமைதி இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. மறுமை சிந்தனைக்காக வேண்டி தியாகங்கள் செய்யுங்கள். எல்லா வகையான தியாகங்கள் ஈடுபடுங்க. உங்க சொத்தை இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை கண்ணியமாக மௌத்தாகுவான். அல்லாஹ் மீது ஆணையாக சொல்றேன், நீங்கள் நினைக்கிற சொத்து செல்வங்களில் எல்லாம் இந்த அமைதி இல்லை, இந்த மன நிம்மதி இல்லை, நீங்கள் எதிர்பார்க்கிற ஆறுதல் இல்லை. உங்க புள்ள குட்டி, உங்க வீடு வாசல், எனக்கு என்று சொந்தமாக வீடு இருக்கிறது, புள்ள இருக்குது, உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. இந்த மறுமை சிந்தனை கடைசி நிமிஷத்தில் எங்க ஊர்ல மாபோலையில கட்டியாவத்தேன்ற ஒரு இடத்துல ஒரு முதியோர் இல்லம் நடத்துறாங்க. ஒரு உம்மா பாவம், கையெல்லாம் நரம்பெல்லாம் இழுப்பட்டு போய் பேசினால் விளங்கும். மகன் ஆஸ்திரேலியாவில், பொண்டாட்டி ஆஸ்திரேலியாவில், பெரிய சல்லிக்காரர்கள் முதியோர் இல்லத்தில் தள்ளிட்டு போயிட்டாங்க. சகோதரர்களே, அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை வளர்க்கிற நேரம், கோடீஸ்வரனாக வளர்க்கிற நேரம் என்ன நினைச்சிருப்பா? ஆஹா, எப்படி கோடீஸ்வரன் என்ன பக்கத்திலேயே வச்சு என் கடைசி காலத்தில் பாப்பான்னு நினைச்சிருப்பான். ஆனால் அதுதான் நிலவரம். சக்வித்தி ரணசிங்க இலங்கையில கடைசி 105 கோடி களவாண்டி இந்த நாட்டை விட்டு போய் மறுபடி ரிமாண்ட் பண்ணப்பட்டவன். அந்த டைம்ல சிறைசையில நியூஸ்ல சொன்னார்கள், சக்வித்தியுடைய உம்மாவுடைய வீடு ஒரு குடிசை. அங்கக்கு போய் கேட்கிறாங்க. அவ சொல்றான், சக்வித்தியுடைய அரண்மனைக்கு போனா நான் உம்மான்னு சொல்ல மாட்டேன், செக்யூரிட்டி முன்னாடி நிப்பான். இப்படி ஒருத்தர் வந்திருக்க உம்மான்னு சொல்ல இயலாது, ஏண்டா நான் உம்மான்னு சொல்ல கூடாது என்று அவன் சொல்லியிருக்கிறான். உங்க பிள்ளைகள்ட்டால் உங்களை ஆறுதலா நல்ல வளங்கள் இன்ஷா அல்லாஹ் 100 ஒரு புள்ள உங்களுக்கு ஆறுதலாக அமையலாம். சகோதரர்களே, நல்ல பக்குவமாக வளங்கள். ஒரு தாய் வந்து என் கையை காட்டினா, சார் கையை பாருங்கண்டா, இவங்க எங்க புள்ளைக்கு வாப்பா இல்ல, நான் என் புள்ளைய சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆக்குவதற்கு படிக்க வச்சேன், வீடு வீடா போய் உடுப்பு துவைச்சுதான் நான் என் புள்ளைய படிக்க வச்சேன். இன்றைக்கு யாராவது வீட்டுக்கு வந்தா என்ன முன்னாடி வர வேண்டாமாம், நான் வேலைக்காரி மாதிரி சித்தரிக்கிறான். என்னால தாங்க முடியவில்லையே, வாப்பா இல்லையே. நீங்கள் நம்பிய செல்வங்கள், உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கடைசி நிமிடத்தில் ஆறுதல் அளிப்பார்களா? மரண படுக்கையில் நீங்கள் இருந்தால் ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆறுதலை அல்லாஹ் கொடுக்கிறான். திங்கட்கிழமை நாள் எத்தனையோ திங்கள்களை கண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். அதே மாதிரி ஒரு சோகமான திங்கட்கிழமை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு அவங்க வீட்டுக்கும் ஒரு திரைச்சேலை, கொஞ்ச நாளா பள்ளிவாசலுக்கு ரசூலுல்லாஹ் போகல, திரைச்சீலை அகற்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். எல்லாரையும் பார்த்து ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். அல்லாஹ் கடைசியாக ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த மன அமைதி, மன ஆறுதல். 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி
கக்கத்திலேயே போத்தலை அடித்து வைத்திருப்பார்கள். வலா தக்ரபு ஸலாத் வ அன்தும் சுகாரா, போதையோட வந்து தொழுகைக்கு கலந்து கொள்ளாதீங்கப்பா, அந்த அளவுக்கு சொல்ல வேண்டியிருந்தது. குடிச்சு போட்டு தொழுகைக்கு வருவார்கள். விபச்சாரம் எல்லா இடத்திலையும், பிஞ்சு மதலைகள் குழி தோண்டி புதைக்கப்பட்ட வரலாறுகள் அப்படியெல்லாம் இருக்கிற நேரம்தான் ரசூலுல்லாஹ் 23 ஆண்டு காலத்தில் படாத பாடுபட்டார்கள். தாயிஃபிலே விரட்டி விரட்டி அடித்தார்கள். எல்லா இடத்தாலும் ரத்தம் ஓடுகிறது. சின்ன பிள்ளைகள் கையிலே கல்லை கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் ஓடி போய் ஒரு தோட்டத்திலே விழுந்தார்கள். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், சபிக்கவில்லை, அந்த மக்களை அழிக்க சொல்லவில்லை, அழிக்க சொல்லவில்லை. அவ்வளவு பயங்கரமான வேதனை. ஒரு நாள் காபாவிலே தொழுகிறார்கள், ஒட்டக குடலை கொண்டு வந்து களத்திலே போட்டு விட்டார்கள். சுஜூதில் இருந்து எழும்ப முடியாது. பாத்திமா நாய் கத்துறார்கள், ஏனப்பா எங்க வாப்பாக்கு இப்படி பண்றீங்க? அவர் என்ன பாவம் செய்தார், என்ன தப்பு பண்ணினார்? இப்படி கடந்த 23 ஆண்டுகள் திங்கக்கிழமை நாள். இதுக்கு முன்னாடி எழும்புவதற்கு சக்தியோ தைரியமோ ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கவில்லை. ஆனால் அந்த திங்கக்கிழமை எழுந்தார்கள். எழுந்து கேட்டனுக்கு அருகாமையில் வந்து அப்படியே எட்டி பார்த்தார்கள். ஃபஜ்ர் நேரம் சகோதரர்களே, இரவிலே தூங்கினால் சுபகுலே விழிக்கணும் என்று தெரியாதவர்கள், அதிகாலையிலே விழிப்பதா அப்படி தூங்கினவர்கள், குடித்து விட்டு தூங்கினவர்கள். ஆனால் இப்பொழுது அல்லாஹ் அக்பர் என்றால் படுக்கையிலே அவர்களுக்கு கண்ணிலே தூக்கமில்லை. அந்த இருட்டிலே அவர்கள் தத்தஜாஃபா ஜுனூபி, அவர்கள் அந்த தகஜத்திலே அந்த தட்டு தடமாறி பிடித்து எழும்பி ரஹ்மானோடு கொஞ்சிர நேரமாக்கி விட்டார்கள். நடுநிசி எல்லோரும் உறங்குவார்கள், அவர்கள் ரஹ்மானோடு கொஞ்சு குழாவுவார்கள். அல்லாஹ்வே சொல்கிறான் தத்தஜாஃபா, அவர்கள் தடமாறி இருட்டிலே தெரியாமல் பிடித்து தட்டு தடமாறி அவர்கள் எழுந்து நின்று ரஹ்மானோடு பேசுகிறார்கள். அவ்வளவு பேரும் மாறிவிட்டார்கள். வந்தால் எப்படி என்றால் மஸ்ஜிது நபவி அமைதியாக இருக்கிறது. இதே மாதிரி வெளிச்சம் போடப்பட்டு மின் விளக்குகள் அங்கே இல்லை. அமைதியாக உட்கார்ந்து கொண்டு சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். குடித்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள், விபச்சாரம் செய்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள், சத்தியத்தை விபச்சாரம் செய்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள், இப்படி நிறைய பாவங்கள் செய்தவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் வாய் திறந்து பேசுவதே பயந்து, ரஹ்மான் என்னை பிடிப்பானா, அல்லாஹ்வுக்கு பயந்து எல்லா இடத்திலேயும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக பேசுவார்கள். சுபஹானல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எட்டி பார்த்தார்கள். அல்லாஹ் உருவாக்கின காட்சியை காட்டுகிறான். 23 ஆண்டு கால பிரச்சாரத்தில் அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உருவாக்கிய அந்த கூட்டத்தை அல்லாஹ் காட்டுகிறான். அமைதியான ஒரு கூட்டத்தை விட்டு போகிறார். இன்றைக்கு 23 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு திங்கட்கிழமை இருந்தால் உலகத்திலே எந்த கோணத்திலேயும் இப்படி ஒரு கூட்டம் இந்த பூமியிலே வாழவே இல்லை சகோதரர்களே. அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 23 ஆண்டு காலமாக படாத பாடுபட்டார்களே. கடைசியான சிரிப்பு அல்லாஹ் வேணுமென்றே காட்டுகிறான். எழுந்து நின்றவர் பள்ளிக்குள் போக முடியவில்லை, நிற்பதற்கு மட்டும்தான் அனுமதி. அந்த அளவுக்கு தான் சீவன் இருக்கிறது. வந்து சாய்ந்தார்கள் ஆயிஷா நாயுடைய மடியிலே. தலை கணக்க ஆரம்பிக்கிறது. முழு உடலும் சுத்தம், கண்களால் பாவம் செய்யவில்லை, கண்ணு சுத்தம், ஹலால், காது ஹலால், வாய் ஹலால், எல்லாம் ஹலாலாக இருக்கிற நேரம் அல்லாஹ் ஒரு தோழரை அனுப்புகிறான். அந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் என்ற ஒரு தோழர், ஆயிஷா நாயுடைய பால் குடி உறவு, அவர் கையிலே ஒரு மிஸ்வாக் கூட வருகிறார். வந்தால் ஆயிஷா நாய் அதை நலைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாயில் போட்டார்கள், வாயில் சுத்தமாகிவிட்டது. அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் என்னமோ சொன்னார்கள். ஆயிஷா நாய் காதை கொண்டு போய் வைத்தார். லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு சக்கராத் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே பெரும் திரளாக குழுமிருக்கிறவர்களே, பேசுற என்னுடைய மௌத்துக்கும் சக்கராத் இருக்கிறது, கேட்கிற உங்களுடைய மரணத்துக்கும் சக்கராத் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனையை பாருங்கள், மறுமை சிந்தனை. இன்னலில் மௌத்தி சக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வார்த்தைகள் சகோதரர்களே, மன அமைதி. நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் வந்து விட்டார். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி வக்கில பிக்கும், உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் பக்கத்திலே வந்து விட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய வாய்களை மிஸ்வாக் கொப்பளிக்கிறார். என்னுடைய ஆன்மீக தலைவர், இந்த உலகத்திலே நாம் எல்லாத்தையும் விட நேசிக்கிறவர் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் அந்த பெண்ணை சங்கைப்படுத்துகிறான், உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களை சங்கைப்படுத்துகிறான். அந்த மடிகளை தலை கணக்கிறது. நிம்மதியான ஒரு மூச்சு, லேசான
லேசான ஒரு சிரிப்பு மனம் கமழுகிறது. மலக்குல் மௌத் அந்த அற்புதமான அந்த உன்னதமான உயிரை இந்த உலகத்தை விட்டும் அறுப்படுகிற நேரம், எடுத்து போகிற நேரம் சகோதரர்களே, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண சிந்தனையோடு நிம்மதியாக இந்த உலகத்தை விட்டு போனார்கள். அபூபக்கர் சித்திக் எல்லாம் ஓடி வந்தார்கள். வந்து பார்த்தார்கள், ரசூலுல்லாஹ் கஃனிடப்பட்டிருந்தார்கள், ஒரு புடவையால் சுத்தப்பட்டிருந்தார்கள். முகத்தை மோந்து விட்டு சொன்னார்கள், திப்த ஹய்ய வ மையதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் வாழுகிற நேரத்திலையும் நீங்கள் மரணித்த நேரத்திலையும் மனம் கமழுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ், வாசமாக இருக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய கடைசி சந்தூக்கிலே என்னை கொண்டு போய் வைத்து அந்த கபரிலே இந்த மக்கள் தான் கொண்டு போய் வைக்க வேண்டும். சகோதரர்களே, உங்களையும் இந்த மக்கள் தான் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மரணம் சிந்தனை இங்கே எத்தனை பேர்களுக்கு இருக்கிறது? உலகத்தை பற்றி எல்லா நாளும் சிந்திக்கிறோம், பேசுகிற நானும் அதிகம் உலகத்தை சிந்திக்கிறேன். ஆனால் அதுக்கு பின்னாடி மறுமையாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. பின்னாடி ஒரு மறுமை இருக்கிறது. இந்த மறுமையிலே நான் நஷ்டவாளியா இல்லையாண்டு முஹாசபா செய்தவர்கள் எத்தனை பேர்? இன்றைய நாளில் தொழுது முடிந்துவிட்டு சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று சொன்னவர்கள் எத்தனை பேர்? இப்படி 33 வாட்டி நீங்கள் சொன்னால் கடல் நுரையளவு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பதாக வாக்களித்தானே, இதை நீங்கள் நம்பவில்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் வ ஸகீலத்தானி ஃபில் மீதான் வ ஹஃபீஃபத்தானி அலல் லிசான். 2 வார்த்தைகள் இருக்கிறது. அந்த 2 வார்த்தைகளும் ரஹ்மானுக்கு ஹபீபானது, ரொம்ப நெருக்கமானது. வ ஸகீலத்தானி ஃபில் மீதான், மீதானுக்கு பாரமானது. வ ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், இந்த நாக்குக்கு லேசானது. சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இந்த சகோதரர்களே, இந்த சபையில் இன்றைக்கு சுப்ஹானல்லாஹில் அலீம் 100 தடவை யாரு சொன்னார்? 100 தடவை சொன்னால் கடல் நுரையளவு பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதாக சொன்னானே. ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அஃலலுல் யௌமி யௌமுல் ஜுமா, ஜும்மாவுடைய நாள் நாட்களில் சிறந்தது. அந்த நாளில் என் மீது அதிகம் அதிகம் ஸலவாத் சொல்லுங்கள். யா அய்யுஹல் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, மலக்குமார்களும் நபியும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது அருள் புரிகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, ஏ விசுவாசிகளே, உங்கள் நபியின் மீது நீங்கள் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய இரக்கமானவர்களே, இன்றைக்கு ரசூலுல்லாஹ் மீது எத்தனை தடவை நீங்கள் ஸலவாத் சொன்னீர்கள்? ஹைசு குந்தும், நீங்கள் எங்கே இருந்து சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த ஸலவாத், இன்னார் இந்த இடத்திலிருந்து ஸலவாத் சொல்றார் என்று எத்தி வைக்கப்படுமே, அந்த கண்ணியமான மூமெண்டை இன்றைக்கு எத்தனை பேர் அடைந்தீர்கள்? அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு இந்த சபையில் இருந்தவர்கள் எத்தனை பேர் இரக்கமாக இன்றைக்கு உங்கள் நாவினால் ஸலவாத் சொன்னீர்கள்? சகோதரர்களே, மறந்து விடாதீர்கள், மறுமை சிந்தனை அது மிகவும் முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் இந்த சிந்தனை எடுத்தால், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒரு தோழர் வந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். நிஜமாகவையா சொல்றாய்? ஆமா. கடலில் அலை அடிப்பது போன்று உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும், தயாரா என்று கேட்டார்கள். பரவாயில்லை யா ரசூலல்லாஹ் என்றார்கள். உண்மையாக சொல்லுகிறேன், கொள்கைக்கு வந்தீர்கள் என்றால், சத்தியத்தை பேசினால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஒன்றி எதையாவது உங்கள் பொருளாதாரம் இல்லாமல் போகும், பிள்ளைகள் மௌத்தா போவார்கள், சொத்துகள் காணாமல் போகும், இல்லாமல் போகும், ஊரை விட்டு விரட்டுவார்கள், கொலை அச்சுறுத்தல் வரும். அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் நிஜமான கொள்கைகள் இருந்தால் அப்படி வரும். கடைசியாக சொல்றேன், அப்படி எல்லாம் வந்து கடைசியில் அல்லாஹ் மீது ஆணை, என்னுடைய உயிர் எவன் மீது இருக்கிறதோ அவன் மீது, அவனுடைய கண்ணியத்தின் மீது சத்தியம், அவன் கைவிட மாட்டான். கடைசியில் அவன் உங்களுக்கு கை தருவான், கடைசியில் அவன் உங்களுக்கு உதவுவான். நிம்மதியாக இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போவீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். தன்னுடைய அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செல்லமாக பேசுகிற பருவம். அவர் கேட்கிறார், எல்லா தியாகமும் பண்ணிவிட்டு செய்யவே இயலாத தியாகம், காலம் இருந்து கிடைச்ச புள்ள, அந்த புள்ளைய கொல்லலாமா சகோதரர்களே? அல்லாஹ் சொல்றான், இஸ்மாயிலை வெட்ட வேண்டும் என்றான். இவர் சொன்னார், மகனே, இன்னி ஆராஃபில் மனாமி அன்னி அதுபோக்க பந்தொரு மாதா தரா, என் அருமை மகனே, உன் மனாவில் கண்டேன், கனவில் கண்டேன், உன்னை வெட்டுவதாக கண்டேன். பந்தொரு மாதா தரா, என்ன மகன் நீ நினைக்கிறாய்? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாப்பா, வாப்பா, நீங்கள் இஃபால் மாதா தூமர், ஏவப்பட்டதை செய்யுங்கள் வாப்பா. சத்த ஜுதனி இன்ஷா அல்லாஹி மின சாபிரின், மறுமையில் என்னுடைய பட்டோலை வரும்,
பேர்கள் வரும். இப்ராஹிம் பொறுமையாளர், அப்துல்லா பொறுமையாளர், இஸ்மாயில் பொறுமை என்று பார்ப்பீர்கள் வாப்பா. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை வெளியாக்குவதற்கான பாக்கியத்தை தர வேண்டும். சகோதரர்களே, என்ன சொல்கிறான் தெரியுமா அல்லாஹ்? ஃபலம்மா அஸ்லமா, அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டார்கள். யாருக்குமே தெரியாது, இருவரும் கட்டுப்பட்டார்கள், உலகத்தில் யாருக்கும் தெரியாது. கத்தியை தூக்குறார் இப்ராஹிம் நபி. என்ன சொன்னார்? வத்தல்லஹு லில் ஜபீன், மகன் முகம் குப்புறப்பாடு. எனக்கு முன்னாடி முகத்தை பார்த்துட்டு வெட்ட இயலாது, மூஞ்ச பார்த்துட்டு எப்படி வெட்டுறது? வத்தல்லஹு லில் ஜபீன், முகம் குப்புற அப்படியே போட்டார். கத்தியை தூக்கினார், வெட்டுவதற்கு அல்லாஹ் தயாரானார். ஃபனாதைனா யா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று நாங்கள் கூப்பிட்டோம். இப்ராஹிம் வேண்டாம், ஒரு பிராணி, பலி பிராணி எடுத்து அறுத்திரு. நாம் உலக மக்களுக்கு நீ யார் என்று சொல்லுவதற்கு இதை செய்தோம். இஸ்மாயிலை விட அல்லாஹ் உனக்கு முக்கியம் என்று காட்ட செய்தோம். இஸ்மாயிலை விட அல்லாஹ் உனக்கு முக்கியம் என்று காட்ட செய்தோம். சகோதரர்களே, வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலவுன இன் குன்தும் முஃமினீன். நிக்கவரட்டிய சகோதரர்கள் வந்து சொன்னார்கள், இந்த இஜ்திமாவை ஏற்பாடு செய்கிற நேரத்தில் ஏராளமான பிரச்சனை, போலீஸ் பெர்மிஷன் கிடைக்கவில்லை. கடைசியிலே போய் ஜான்ஸ்டன்ட்ட போய் சொல்லிதான் இதை எடுத்தோம். பெரிய பிரச்சனை, நாங்கள் தளர்ந்து போயிட்டோம், நொந்து போயிட்டோம் என்றார்கள். அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல, வலா தஹினு வலா தஹ்சனு, உடைந்து போயிடுங்க, நொந்து போயிடாதீங்க, கவலைப்படாதீங்க. வான்துமுல் அலவுன இன் குன்தும் முஃமினீன், மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் மிக சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பு சகோதரர்களே, பிரச்சனைகள் வராத நாட்கள் இருக்காது, பிரச்சனை இல்லாத உலகம் இல்லை சகோதரர்களே. ஆனால் ஒரு மூமினுடைய மனசுக்கு மறுமை நினைக்கிற நேரம் சந்தோஷமாக இருக்கும். அன்பு சகோதரர்களே, மன அமைதியோடு வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள்பாலிப்பானாக. எங்களுடைய தப்புகள், தவறுகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், நேர்மை தவறுகளை எல்லாத்தையும் விட்டுவிட்டு நேர்மையாக, நியாயமாக, ஒழுங்கான முறையில் வாழக்கூடிய வாழ்க்கையை தந்து கடைசியில் பயணம் மேற்கொள்கிற நேரத்தில் கபருக்கு ஒழுங்கான முறையிலே அந்த சந்தூக்கில் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. என்னுடைய பேச்சில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னிக்குமாறு வேண்டி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பயங்கரமான முறைகளே கிட்டத்தட்ட 15,000 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 1-2 பிள்ளைகள் அல்ல, 15,000 பிள்ளைகள் கஃனிடப்பட்டு இங்கே வைக்கப்பட்டால் அது எவ்வளவு நீண்ட ஒரு தூரத்துக்கு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 10,000 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல குறிப்பா 6,000 பேர், 6,000க்கு மேற்பட்டவர்கள் கற்பிணி தாய்மார்கள், வயிற்றில குழந்தைகளை சுமக்கக்கூடியவர்கள். எக்கச்சக்கமான பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறாங்க, வாப்பா இல்ல.